அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தடம் பதிப்போ பேட்சோட ஷெட்யூல் 3ல் யூனிட் 1ல் இருக்கிற அடுத்த டாபிக், அதாவது 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படிங்கிற டாப்பிக்கு தான் பார்க்க போகிறோம். இதென்ன 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்னா, ப்ரீவியஸ் கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பொதுவாக 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது பணிந்து பணித்து அப்படின்ட்டு 2 வினைச்சொற்களை கொடுத்துட்டு அதனுடைய அர்த்தங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி சென்டென்ஸ் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ பணிந்து பணித்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக பார்க்கணும் அது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஆசிரியர் பணித்ததால் மாணவன் பணிந்து பாடம் படித்தான். மாணவன் பணிந்துனா அந்த கீழ் பணிந்து அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அரசன் பணிந்ததால் வீரன் பணித்து நின்றான். பணித்துனா என்னது? ஆக்சுவலாக கட்டளை ஏறுறது, ஆணை ஏறுறது, அதுதான் அந்த அர்த்தம். அப்போ நமக்கு அந்த இரு வினைச்சொற்களோட அர்த்தங்கள் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த வாக்கியம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதேமாரி இப்போ கலைத்தல், இந்த லகரம் இந்த லகரம், கலைத்தல் பொது லகரம், இது வகர லகரம். இதுக்குண்டான இரு வினையோட பொருள் வேறுபாடு அறிதல் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு இந்த கலைத்தல் அப்படின்னா என்ன, இந்த 4ல் அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த கலைத்தல் அப்படின்னா அழித்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த கலைத்தல், இந்த கலை அப்படின்னா என்னது? இந்த இலை செடி கலைன்னு சொல்லுவோம்ல, களை எடுக்கிறது அந்த அர்த்தம். அதில் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா சோர்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆப்ஷன் சி. வேறு எப்படி கேட்பாங்க? அதான் இதேமாரி தான் ஒரு 4 சென்டென்ஸாக கொடுத்துட்டு இந்த குவிந்து குவித்து எந்த சென்டென்ஸில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு குவிந்து வரணும், ரெண்டாவது குவித்து வரணும். அந்த மாதிரி கரெக்டாக எது மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவித்தன, பாராட்டுகள் குவிந்தன அப்படின்னு வரணும். அப்போ இங்கே தப்பாக இருக்குது, அது எடுத்தோடனே தப்பு தான். ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர், குவித்தனர்னால் என்னது? சேர்த்தி வைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இது தப்பாக இருக்கிறது. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தன. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர். பாராட்டுகள் எப்படி குவிந்தனர் அப்படின்னு வரும்? பாராட்டுகள் குவிந்தன அப்படின்னு தான் வரணும். இந்த இடத்துல இந்த அதாவது எழுத்துப்பிழை, அந்த ஒருமைப்பன்மை அந்த அடிப்படையில் தப்பாக இருக்குது. கரெக்டு தானே? ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படின்னு வரணும், இங்கே இரு வரணும். அப்போ இந்த ஒரு எழுத்து தப்பாக இருந்தாலும் இதுவும் தப்பு தான். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தது, அமைச்சர் பாராட்டுகள் குவிந்தன அப்படின்னு தான் வரணும். ஆனால் பாராட்டுகள் அப்படிங்கும்போது ஆக்சுவலாக ஒரு டாபிக் எடுக்கும்போது பாருங்கள் ஒருமைப்பன்மை அதுவும் பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ பாராட்டுகள் குவிந்தன அப்படின்னு வரணும். ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர், இந்த இடம் கரெக்டாக இருந்தாலும் இது தப்பாக இருக்குது, அதனால் இதுவும் தப்பு தான். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஓகே. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர், அதாவது ஆக்சுவலாக இங்கே இக்கு வரணும், குவித்தனர் அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. வேறு எந்த டைப்பில் கேட்பாங்க? இதெல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், நான் டெக்ஸ்ட்டாக மாற்றி கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சூரியன் டேஷ் நேரத்தில் நான் பொருளை டேஷ் வைத்தேன் அப்படின்ட்டு எந்த வினை சொற்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சூரியன் மறைந்த நேரத்தில் அப்படிங்கிறது கரெக்டு தான். அப்போ மறைந்த அப்படிங்கும்போது இந்த மறைந்த வருமா இந்த மறைந்த வருமா அப்படின்னா கரெக்டாக அந்த ரகரமும் கரெக்டாக நம்ம பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ இந்த மறைந்ததாக கரெக்டாக வரும். அப்போ சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் அப்படின்னா இந்த மறைத்து தான் வரும், ஆப்ஷன் ஏ. வேறு எந்த டைப்பில் கேட்குறாங்கன்னு பார்த்துடலாம். பொருந்து பொறுத்து. இப்போ நம்ம என்னென்னா அதாவது பொறுத்துக்கு அடிப்படையில் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த பொருந்து மின் விசையை பொருந்துன்னு வருமா பொறுத்துன்னு வருமா? பொறுத்து அப்படின்னு தான் வரணும். அப்போ இது தப்பு. நல்லாரோடு பொருந்து பொருந்திவாள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது கரெக்டாக இருக்குது. பொருளோடு பொறுத்து, பொருளோடு பொறுத்து, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. தீயவரை பொறுத்து, இந்த இடம் நம்ம படிக்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தீயவராக இருந்தால் அவங்க கூட பொருந்தவும் கூடாது பொருத்தவும் கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் இது தவறு, வாக்கியம் தவறாக இருக்குது. அப்போ 2 ஆக்சுவலாக இது 2 3 சரி அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? சரி, அதாவது இப்போ இரு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படிங்கிறது இதுதான். இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நமக்கு அந்த வினைச்சொற்களோட அர்த்தங்கள் தெரியணும் அப்படிங்கிறது. ஆனால் இது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்னா இதை சார்ந்து நாம் புக்கில் எங்கே கவர் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா
6th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா பருவம் 3ல் இயல் 1ல் பார்த்தீங்கன்னா 4 வகை சொற்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இதை சார்ந்து ஒரு விளக்கங்கள் இருக்கும். அப்போ இதிலிருந்தும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது பெயர்ச்சொல்னா என்ன, பெயர்ச்சொல்லோட வகைகள் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன, அதை சார்ந்து இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் என்ன, இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடணும். அது இல்லாமல் இந்த இப்போ தொழிற்பெயர்னு எடுத்துட்டால் விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு ஒன்று இருக்குது, விகுதி பெறாத தொழிற்பெயர்னு ஒன்று இருக்குது. அப்போ அதுவும் நமக்கு இந்த டாபிக்குள்ளே அடங்கும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பெயர் சொல்ல வரும்போது தொழிற்பெயர் வரும்போது தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்னென்ன அப்படிங்கிறதும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து அதை சார்ந்து அவுட் சோர்ஸில் என்ன கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன், அதையும் பார்த்துடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக புக் பேக் கொஸ்டின்னு பார்த்துருவோம். பொதுவாக வந்து இரு வினைகளின் வேறுபாடு அப்படின்ட்டு சில எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் வந்து இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்த்துடலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இரு வினை சொற்களுக்கு கண்வினை, கால்வினை, செவிவினை அப்படின்ட்டு சில இது இருக்குது. அதையும் நம்ம வந்து அதனுடைய விளக்கத்தை வந்து இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது இதுதான் சொல்கிறேன், சில வினைகள் இருக்குது, அதாவது மரபு பற்றிய சில வினை சொற்கள்னு இருக்குது. அப்போ இது வந்து அந்த மரபு சார்ந்த டாப்பிக்லேயும் அடங்கும். இந்த சில வினை சொற்களுக்கு நமக்கு அர்த்தங்கள் தெரியணுமில்ல, அப்போ அதுவும் இதுக்குள்ளே அடங்கும். அப்படிங்கிறதுனால அந்த டாப்பிக்கையும் நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ அடிப்படுதல்னா என்ன, அடி கீழ்ப்படுதல்னா என்ன, அதை வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? சரி, போலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம புத்தகத்தில் இருக்கிற தகவலை நம்ம பார்த்துடலாம். என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா என்ன? பெயரை கொண்டு முடியும் சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை வந்து இந்த மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனிங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் வந்து மொத்தம் 6 வகைப்படும். அப்போ அந்த 6 வகை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை வந்து 6th நியூ புக் எடுத்து வச்சுக்கோங்க. பருவம் 3 இயல் 1ல் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்புறம் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில எழுத்துக்கள் வந்து மங்கடமாக இருக்கும், அதனால் நானும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணேன், பார்த்துடலாம். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படிங்கிற 6 வகையில் இந்த பெயர் வந்து பெயர்ச்சொல்லானது அடங்கும். அப்போ பொருட்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை குறிக்கணும், அவ்வளோதான். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். இது வந்து உயிருள்ள பொருளோ அல்லது உயிரற்ற பொருளோ எது வேணால் கூட இருக்கலாம். மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, இது எல்லாமே என்னது? ஒரு பொருட்பெயர் அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். அப்போ இடப்பெயர்னால் அதுலேயே பதில் இருக்குது, ஒரு இடத்தை குறிக்கணும், அவ்வளோதான். அப்போ சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, வீதி, இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அது வந்து இடப்பெயர் அப்படிங்கிறது. காலம்ங்கிறது நிமிஷம், நாள், வாரம், சித்திரை, அந்த மாதங்கள்லாம் சொல்கிறோம்ல அது, அப்புறம் வருஷம், ஆண்டு, இது எல்லாமே என்னது? ஒரு காலத்தை குறிக்கிற பெயர்கள். சினைப்பெயர், சினைனா உறுப்புன்னு அர்த்தம். அப்போ உறுப்பு பெயரை வந்து ஒரு உறுப்பை குறிக்கணும். அது கண்ணாக இருக்கலாம், கையாக இருக்கலாம், இலையாக இருக்கலாம், கிளையாக இருக்கலாம். இலை கிளை கூட ஒரு உறுப்பு தான் செடிக்கு, அப்படிங்கும்போது அதுவும் சினைப்பெயர் தான். பண்பு பெயர் நமக்கு தெரியும், வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, இது எல்லாமே வந்து ஒரு பண்பு பெயர். நிறம், சுவை, அளவு, வடிவம், இந்த 4 அடிப்படையில் அந்த பண்பு பெயர் வந்து அடங்கும் அப்படிங்கிறது. தொழிற்பெயர் ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். படித்தல், ஆடுதல், நடித்தல், இது மட்டும்தான் தொழிற்பெயரா அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு ஒன்று இருக்குது, விகுதி பெறாத தொழிற்பெயர்னு இருக்குது. அதை வந்து நம்ம பின்னாடி பார்த்துருவோம். சரி, ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இப்போ காவியா புத்தகம் படித்தால் இது எவ்வகை பெயர், 6 வகை பெயர்களில் எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நமக்கு தெரியணும், காவியா அந்த இடத்துல அடிக்கோடிட்டுருப்பாங்க புத்தகம் அப்படின்ட்டு. அப்போ புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பொருட்பெயர் அப்படின்னு நமக்கு தெரியணும். இதே வந்து பள்ளி அப்படின்னா இடப்பெயர், மாலை அப்படிங்கும்போது அது காலம், தலை அப்படின்னா அது சினை, இனிமை அப்படிங்கும்போது பண்பு. இதில் மெயினாக நமக்கு அந்த மை அப்படிங்கிற வார்த்தையை வந்து வெளிப்படும் பண்பு பெயருக்கு. ஆடுதல், இதில் வந்து தள்ளல், அம்மை, கை அப்படிங்கிறது மெயினாக வெளிப்படும், அது தொழிற்பெயர். இது வந்து ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை இந்த பக்கம் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த பக்கம் 4 ஆப்ஷனை மாற்றி பொறுத்து வடிவில் கேட்கலாம். ஓகேங்களா? கேட்டிருக்காங்க, அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம புக் பேக் கொஸ்டினில் பார்த்துடலாம். இதை சார்ந்து இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு இருக்காங்க. அதனால் இடுகுறி பெயர் அப்படின்னா காரணமே இல்லாமல் கருதாமல் ஒரு நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வந்து ஒரு பொருளுக்கு பேர் வச்சுருக்காங்க. எதுக்கு பேர் வச்சாங்கன்னே தெரியாது, ஆனால் நம்ம அதை தொன்று தொட்டு பழகிட்டு வரோம். அதேமாதிரி காரண பெயர் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும்.
நாற்காலினா 4 கால் இருக்கும், அதனால் நாற்காலி. முக்காலினா 3 கால் இருக்கும், அதனால் முக்காலி. பறவைனா பறக்கிறதுனால பறவை, அதனால் வந்து காரணம் கருதி பேர் வச்சுருப்பாங்க. இதுதான் இந்த ரெண்டுக்கு உண்டான வித்தியாசமே. இதுலேயும் வந்து பொதுப்பெயர் சிறப்பு பெயர் இருக்குது. இந்த இருபெயர்ட்டு பண்பு தொகையை நம்ம ஒரு இலக்கணம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கணக்கு தான். அப்போ நம்ம பார்க்கணும், இடுகுறி பெயர்னா என்ன. நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்களை டேஸ் என்பர் அப்படின்னா இடுகுறி பெயர்கள். மண், மரம், காற்று, இதுக்கெல்லாம் வந்து ஏன் காற்றுன்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது இதை நம்ம முன்னாடியே வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அதனால் வந்து இந்த மாதிரி சொற்களை என்ன சொல்லுவோம், இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இடுகுறியில் பொதுப்பெயர்னு ஒன்று இருக்குல்ல, பொதுப்பெயர் எங்கே வரும், பின்னாடி வரும், கரெக்டாக. சிறப்பு பெயர் முன்னாடி வரும், அதுதான் இருபெயர்ட்டு பண்பு தொகை. அந்த கணக்கை நம்ம இங்கே எடுத்துக்கணும். அதாவது இடுகுறி பொதுப்பெயருங்கிறது மரம், காடு. இதே வாழை மரம், தென்னை மரம் அப்படின்னா அந்த வாழை தென்னைங்கிறது சிறப்பு பெயர், அவ்வளோதான். புரியுதுங்களா. ஓர் இடுகுறி பெயர், ஓர் இடுகுறி பெயர். ஏன் ஓர் இடுகுறியில் இந்த இடத்துல வந்து ஈ வந்திருக்கு, அதாவது வந்து உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால் ஓர் இடுகுறி பெயர் அப்படின்னு தான் நம்ம எழுதணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஊர் வருது இல்லை, அப்போ ஒரு கான்செப்ட் இங்கே வந்திருக்குங்கிறது சில இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஓகே. அத்தன்மை. அப்போ இந்த இடத்துல நம்ம இலக்கண பிரகாரமும் ஒரு டம், அதாவது நீங்களாக வந்து கெஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல அது ஏன் வந்திருக்குன்னா அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கு பின்னாடி வல்லின மிகும் அப்படிங்கிற அந்த வல்லின மிகு கான்செப்டையும் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கணும். இப்போ எல்லா அப்படின்னாவே என்னது, பன்மைக்கே உண்டானது அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. அப்போ எல்லா பன்மைக்கு எல்லா பொருள்களையும் அப்படின்னா பாருங்கள், பொருள்களை அப்படின்னு பன்மை சொற்கள் தான் வரும். இப்போ நான் அந்த இலக்கணத்தையும் உள்ளே பூத்திட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா இதுதான், அதாவது பின்னாடி இருக்கணும். வாழை மரம் அப்படின்னா மரம், தென்னை மரம் அந்த மரம், அவ்வளோதான். அவரங்காடுனா காடு, வேளங்காடுனா முன்னாடி பின்னாடி இருக்கிற காடு, அந்த மாதிரி பொதுவாக இருக்கிறது. சிறப்பு பெயர்னால் அதுக்கு குறிப்பிட்டு வரும். இப்போ பாருங்கள், மாமரம், கரெக்டு தானே. மாமரம், மரங்கிறது பொதுப்பெயர், மாங்கிறது சிறப்பு பெயர். அப்போ இது ஒரு இருபெயரட்டு பண்பு தொகை அப்படிங்கிற மாதிரி கணக்கு. கருவேலங்காடு, காடுங்கிறது பொதுப்பெயர், கருவேலங்கிறது சிறப்பு பெயர். என்ன ஒன்று, இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி பொது பெயர் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து காரணமே இல்லாமல், இப்போ காடெல்லாம் பார்த்திங்கன்னா காரணமே கருதாமல் முன்னோர்கள் பேர் வச்ச பேர், மரம், செடி, புரியுதுங்களா, இந்த மாதிரி. அப்போ அதை மட்டும் தான் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ரைட். இப்போ காரண பெயர் அப்படின்னா காரணம் இருக்குமில்ல, ஏதோ ஒரு காரணம் இருக்குமில்ல. நாற்காலின்னா 4 கால் இருக்கும், அதான நாற்காலி. கரும்பலகை, ஏன் கரும்பலகைங்கிறோம், அந்த பலகை வந்து கருப்பாக இருக்கிறதுனால, கருப்பு கலரில் இருக்கிறதுனால கரும்பலகை அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டு தானே. அப்போ நாற்காலி, கரும்பலகைலாம் காரண பெயர், அவ்வளோதான். நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர், அவ்வளோதான். காரணம் பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர் என 2 வகையாக இருக்கும். அதேமாரி தான், அதாவது பின்னாடி வந்து பொது பெயராக இருக்கணும், முன்னாடி வந்து சிறப்பு பெயராக இருக்கணும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இருபெயரட்டு பண்பு தொகை வராது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னு பாருங்களேன். பறவை பறக்கிறதுனால நம்ம பறவை அப்படின்னு வச்சுட்டோம். அணி, அணில் வருமா, அணி என்னது, வெறும் அணியா, அணிதான். வரிசையாக நின்னால் அதுக்கு பேர் அணி, அணிவகுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து காரண பொதுப்பெயர். சரி, காரண சிறப்பு பெயர் எப்படி இருக்கும் அப்படின்னா, வளையல் அப்படிங்கிறது வந்து வளைஞ்சு இருக்கிறதுனால வளையல்னு சொல்லிட்டோம், அது காரண பெயர் தான். ஆனால் அதுலேயும் ஒரு சிறப்பு என்னென்னா, அது வளைஞ்சு இருக்கிறதுனால தான் வளையல்னு சொல்கிறோம். சதுரமாக இருந்தால் அந்த மாதிரி வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. மரங்கொத்தி அப்படிங்கிறனா, அந்த மரங்கொத்தி பறவை வந்து மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் மரங்கொத்தி அப்படின்னு ஒரு சிறப்பை வச்சு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். புரியுதுங்களா. இடுகுறி பெயர், காரண பெயருக்கு விளக்கம். இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி பொது பெயர், காரண சிறப்பு பெயர், காரண பொது பெயர். இந்த இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி இருக்குது, நான் கொண்டு வரேன். சரி, இதை சார்ந்து புக் பேக் கொஸ்டின் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இடுகுறி பெயரை வட்டமிடுக அப்படிங்கிறாங்க. இடுகுறி பெயர்னா என்னது, காரணம் இல்லாமல் முன்னோர்கள் வைத்த பேர், அப்படி தானே. அப்போ முக்காலியில் காரணம் இருக்குது, மரங்குத்திங்கிறது காரணம் இருக்குது, பறவைங்கிறது காரணம் இருக்குது, மண்ணுங்கிறது தான் காரணமே இல்லாமல் வச்ச பேர். காரண பெயரை வட்டமிடுங்கிறாங்க. மரம் அப்படிங்கிறது காரணம் இல்லாமல் வச்சது, சுவரும் அப்படி தான், யானையும் அப்படி தான். ஏன் யானை அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா தெரியாது, புரியுதுங்களா. ஆனால் வளையல் வந்து அப்படி இல்லை, வளைஞ்சிருக்கிறதுனால அது காரண பெயர் அப்படின்னு காரணத்தோடு வச்சுருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பி தான்.
சொல்லப்போனால் ஆ. இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக அப்படிங்கிறாங்க. அப்போ இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன? முன்னாடி வரணும். கரெக்டாக? ஓகே. அப்போ வயலுங்கிறது ஒரு இடத்தை குறிக்குது, அதாவது ஒரு இடப்பெயர் ஆகிடும். இது வந்து காரணமே இல்லாமல் வச்சது தான் வயல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ காரண பெயரில் வந்துடும். மீன் கொத்தி காரணத்தோடு தான், மீனை கொத்திக்கிட்டே இருக்கிறதுனால அது மீன் கொத்தின்னு சொல்லுவாங்க. பறவை அப்படிங்கிறது பறக்கிறதுனால வந்த காரண பெயர். ஆனால் வாழை அப்படிங்கிறது வாழை மரம். அப்போ மரம் அப்படிங்கிறது ஒரு இடுகுறி பெயர், வாழை அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். கொஸ்டின் என்ன? இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ வாழை. ஓகேங்களா? அப்போ பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அவை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், அந்த மாதிரி. இடுகுறி பெயர் என்றால் என்ன? நம் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு காரணம் கருதாமல் வைத்த பெயர் இடுகுறி பெயர். காரண பெயர் காரணம் கருதி வைத்த பெயர் காரண பெயர். அவ்வளோதான். 6 வகை பெயர்ச்சொற்கள் தான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே. இதை சார்ந்து வேறு என்ன இருக்குது? இப்போ தொழிற்பெயர் நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா? அப்போ தொழிற்பெயரில் விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு ஒன்று இருக்குது. அதில் சில இதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ தல், அல் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாழ்தல், அசைதல் இதெல்லாம் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனால் தள்ளு அல்லுன்னு முடியும் அப்படின்ட்டு. ஆனால் மீதி இருக்குது. ஐ, கை, வை, கூ, பூ அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 13-14 இருக்கும், எச்சாவே இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வார்த்தையின் இறுதி உறுப்பு ஏற்ற ஒன்றை வினைப்பகுதியுடன் பெற்று வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், தல் அப்படின்னா செய்தல், படித்தல். அல்லுனா ஓடல், ஆடல். அம்முனா நோக்கம், ஆக்கம். இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ கொடை அப்படின்னு வந்து இது என்ன கேட்டால் கூட தொழிற்பெயர் அப்படின்னு போகணும், விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்ட்டு. வருகை, செய்கையும் ஒரு விகுதி பெற்ற தொழிற்பெயர். பார்வை, தீர்வை, வைங்கிறதுனால இதுவும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், மறதி, அறதி இதுவும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் சொற்கள் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி. அடம், கட்டடம். இதை கட்டிடம் என்று எழுத வேண்டியதில்லை, கட்டடம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கட்டடம், அடம்னு வருது பார்த்திங்களா? அப்போ இதுவும் விகுதி பெற்ற தொழிற்பெயர். வான் அப்படின்னா செய்வான். செய்வான்னா என்னது? அங்கே ஒரு செய்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிக்கிறதுனால இது செய்வான் அப்படிங்கிற விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஆணை, வாராணை. இது என்னது? ஆக்சுவலாக வாராணை எதிர்மறை தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் தான், ஆனால் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரு வினையின் பெயரானது அதன் செயலை குறிக்காமல் அச்செயலின் பெயராய் விகுதி பெற்று அமைவதே விகுதி பெற்ற தொழிற்பெயர். அப்போ விகுதி பெறாத தொழிற்பெயர்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்குது. அதாவது வந்து இப்போ அறைதல், படித்தல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த பகுதி எழுத்து, அதாவது அது வேர்ச்சொல்லாக இருக்கும். தல், அம்மைக்கை அப்படிங்கிற விகுதி இல்லாமல் இருக்கும். அதுதான் விகுதி பெறாத தொழிற்பெயர். அது முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டு 2 வகையாக இருக்குது. அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ முதநிலை தொழிற்பெயர் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஓர் அறை அறைந்தான் அப்படின்னா ஓர் அறைதல் அப்படின்னு வரும் கணக்குக்கு. ஆனால் வந்து தல் இல்லாமல் வேர்ச்சொல்லாக அறை மட்டும் வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் என்னதுன்னா விகுதி பெறாத ஒரு தொழிற்பெயர். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஓர் அடி அடித்தான் அப்படின்னா அடித்தல் அப்படிங்கிற ஒரு சொல்லு உள்ளே இருக்குது. ஒரு குட்டுதல், குட்டினான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தொழிற்பெயர்களின் பகுதிகள் மட்டுமே தொழிற்பெயராகி நிற்கின்றன. கரெக்டு தானுங்க? அதாவது அறைதல், அடித்தல், குட்டுதல் ஆகிய தொழிற்பெயர்களின் பகுதிகள்னால் என்ன? அதனுடைய வேர்ச்சொல் மட்டுமே தொழிற்பெயராக நிற்குது. முதநிலையே தொழிற்பெயராகி நிற்பதால் இவை முதநிலை தொழிற்பெயராகும். ஓகேங்களா? முதநிலை தொழிற்பெயர்கள் மிக மிக சிலவே உண்டு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அதை சார்ந்த அவுட் சோர்ஸில் இருக்கிறது. முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னா என்ன? குறில் நெடிலாக இருக்கணும், அந்த மாதிரி சொற்களாக இருக்கணும். சுடு, சூடு. படு, பாடு. பெரு, பேரு. வெடு, வீடு. வழிபடு, வழிபாடு. வேறுபடு, வேறுபாடு. வேறுபாடா? வேறுபடு, வேறுபாடு. புரியுதுங்களா? வேறுபடு, வேறுபாடு அப்படி வரும். அப்போ வந்து தொழிற்பெயர்கள் முதநிலைகள் மேற்குறித்தவாறு முறையே திரிந்துள்ளன. அதாவது திரிந்துள்ளன என்னது? நீட்டிச்சிருக்கு, அவ்வளோதான். குறில் நெடிலாக இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ ஒரு 4 வாக்கியத்தில் கொடுத்துட்டு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அமைந்த சரியான வாக்கியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நெடில் எழுத்து அதில் வந்து கரெக்டாக இருந்திருக்கணும். அந்த வாக்கியம் கரெக்டாக இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஒரு சில இடத்துல விடுன்னு மட்டும் அந்த வாக்கியத்தில் இருக்கும், இல்லை வழிபடுன்னு இருக்கும், வேறுபடுன்னு இருக்கும், அப்புறம் வேறுபாடுன்னு இருக்கும். அப்போ நம்ம வேறுபாடு அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி.
காலம் காட்டும் தொழிற்பெயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன காலம் காட்டும் தொழிற்பெயர் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அந்த இப்போ நேற்று வந்தது நல்லது அப்படிங்கும்போது அது இறந்த கால தொழிற்பெயர். இன்று வருகிறது எதற்கு அப்படிங்கும்போது அது நிகழ்கால தொழிற்பெயர். இந்த காலத்தை காட்டும், அவ்வளோதான். ஓகேங்களா? நல்லது, எதற்கு, வருவது, அந்த மாதிரி வந்தால் எதிர்கால தொழிற்பெயர். நாளைக்கு அப்படிங்கும்போது அந்த காலத்தை முக்காலத்தையும் காட்டும். அதை தான் காலம் காட்டும் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா இந்த எழுத்து பார்த்தோம் இல்லைங்களா, விகுதி பெற்ற தொழில் எழுத்து, விகுதி பெற்ற தொழிற்பெயரோட விகுதி எழுத்து, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூவும் இருக்கும், கூவும் இருக்கும். அதை சார்ந்து வர்றதுனால இதை வந்து விகுதி பெற்ற இது காலம் காட்டும் தொழிற்பெயர் அப்படின்னும் சொல்லுவாங்க. உடன்பாட்டு தொழிற்பெயர்னு ஒன்று இருக்குது. உடன்பாடு, எதிர்மறை, இது ரெண்டுமே நமக்கு தெரியும். செய்யினா உடன்பாடு, செய்யாத அப்படின்னா எதிர்மறை. அப்போ அந்த மாதிரி செய்தல், வணங்கல், இதெல்லாம் தல், அல் அப்படின்னு முடியுது. அதனால் இது உடன்பாட்டு தொழிற்பெயரும்பாங்க. இதே வந்து செய்யாமை, வணங்காமை, அது மைன்னு முடியுதுனால அது வந்து அதுவும் தொழிற்பெயர் விகுதி எழுத்து தான். ஆனால் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்ட்டு கணக்கு இருக்குது. அப்போ தெரிஞ்சுக்கணும். செய்யாமை இந்த பக்கம் செய்தல் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஆப்ஷனில் வந்து பொறுத்துக்கு அடிப்படையில் கேட்டால் கூட நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இதனுடைய இன்னொன்று வந்து ஆகுபெயர். இதனுடைய விளக்கத்தை வந்து நம்ம இன்னொரு கிளாஸில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆகுபெயர் அதன் வகைகள் அப்படின்ட்டு இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றன் பெயர் அதனோட தொடர்புடைய மற்றொன்று இருக்குது ஆகி வருவது ஆகுபெயர் அப்படின்னு. தலைக்கு 2 கொடு அப்படின்னா என்னது? தலை அப்படின்னா ஆளுக்கு 2 ரூபா கொடு அப்படின்னு அர்த்தம். அப்போ தலை அப்படிங்கிறது இங்கே ஆளை குறிக்கிறதுனால இது ஆகுபெயர் அப்படின்னு அர்த்தம். தயிரை இறக்குனா அந்த தயிரோடைய பானையை இறக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ தயிர் இருக்கும் பானையை குறிப்பதால் இது தயிருங்கிறது ஆகுபெயர். என் வீடு பட்டினா என் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பட்னி அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என் வீடு, அந்த வீடு அப்படிங்கிறது என்ன? அது வீட்டில் உள்ளவர்களை குறிக்குது. ஒரு சொல் வந்து அதை சார்ந்து இன்னொருத்தருக்கு வந்து குறிக்கும், ஆகு வருது, அதை தான் ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய விளக்கத்தை நம்ம இன்னொரு வீடியோ பதிவில் ஃபுல்லாக பார்த்துருவோம் அந்த டாபிக் வரும்போது. ஓகேங்களா? இன்னும் சில பெயர்கள் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கலாம். குடிப்பெயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. குடிப்பெயர்னு ஒன்று இல்லை, ஜாதியை குறிக்கிறது தான். அந்தணன், அரசன், வணிகன், வேளாண், குறவன், இரடையன், இந்த மாதிரி ஜாதியை குறித்தா அது வந்து குடிப்பெயர். கிளைப்பெயர்னா என்னது? கிளைனா உறவினர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ உறவினரை குறித்து தந்தை, தாய், தமக்கை, அண்ணன், மாமி, இதெல்லாமே வந்து என்னது? கிளைப்பெயர் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது. அளவு பெயர் நமக்கு தெரியும். எண்ணல், நீட்டல், அளத்து, முகத்தல், எடுத்தல் ஆகிய 4 வகை அளவின் பெயரை காட்டும் பெயர் அளவு பெயர். 1, 100, ஜானு, அடி, வீசை, களஞ்சு, ஆளாக்கு, படி, கிராமு, மீட்டர், இதெல்லாம் அந்த அளவு பெயருக்கு உண்டான எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? தொகுதி பெயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. தொகுதி பெயர்னா என்னது? அதாவது ஒரு குழுவாக கூட்டாக சேர்ந்த ஒரு பெயர், அந்த மாதிரி. அதாவது இப்போ குழுன்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய பேர் சேர்ந்த குழு, கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மக்கள், அந்த மாதிரி. தோப்பு, கொத்து, பண்டம், குலாம், அடிசில் அப்படின்னா சோறுன்னு அர்த்தம். ஆனால் வந்து தின்பன நிறைய அர்த்தங்கள் இருக்குது அடிசில். அது அதனுடைய ஒரு சொல் பல அர்த்தங்களை தரும். அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்துடலாம். இங்கேயே இருக்குது. அடிசில் அப்படின்னா உண்பன, தின்பன, பருகுவன ஆகியவற்றை குறிக்கும் ஒரு சொல். சேனைனா பல வகை வீரர்கள் அடங்கியது. ஓகேங்களா? இத்துணை என்று குறிப்பிடா பலவின் பெயர்கள். அதாவது இத்துணை அப்படின்னா அளவு தானே, இத்தனை அப்படின்னு. அப்போ பல, சில அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய அப்படிங்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. புக் பேக்கில் என்ன இருக்குது? பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கைகள்ங்கிறது என்ன வரும்? பொருள், இடம், காலம், சினை, அப்படி தானே? சினை வரும். அறம்பொருள், இன்பம், வீடு, அடைதல், தல் வந்துருச்சு, அதனால் தொழிற்பெயர் அப்படின்னு வச்சிடலாம். இது தொழிற்பெயர், இது சினைப்பெயர். குழந்தை தெருவில், தெருவுனா இடம், அப்போ இடப்பெயர். நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பயிலுங்கிற இடத்துல வரணும். பாரதியார்னா பொருட்பெயர் வரும். ஓகேங்களா? மாலை அப்படின்னா என்னது? காலப்பெயர், காலம். பொருள், இடம், காலம், சினை, பண்பு. அப்போ சரியாக தான் போச்சு, பொருட்பெயர் தான் வரும் இந்த இடத்துல. அன்பு அப்படிங்கன்னா பண்பு. அதாவது 6 வகை பெயருக்கு உண்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் 6மே அடங்கிருச்சு. அப்போ இந்த இடத்துல பாரதியார் அப்படிங்கிறது பொருள் தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொற்களை எவ்வகை பெயர் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. இது அதே தான். விடியலில், விடிய காலம், காலப்பெயர்.
கை அப்படின்னா சினைப்பெயர், மதுரை இடப்பெயர், புத்தகம் பொருட்பெயர், கற்றலை தொடர்வோம், கற்றலை கற்றல் அப்படிங்கும்போது தொழிற்பெயர், நன்மை அப்படிங்கும்போது பண்பு பெயர். ஓகேங்களா? சரி, இது வந்து புத்தகத்தில் இருக்கிற தகவல். இன்னொன்று இருக்குது, சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுவது மன்னனிடம் வேண்டி மணிமேகலை பிடிப்பதற்கு. அதாவது இந்த 5 வாக்கியத்தை எந்தெந்த வாக்கியம் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதா கேள்வி. அப்போ ஃபஸ்ட்டு வந்து மணிமேகலை மணிப்பல்லவத்தீவுக்கு சென்றாள், அங்கே போகிறாள். அதுக்கப்புறம் அமுத சுரபியை பெற்றாள். அதாவது அந்த பானை இருக்கும்ல, அமுத சுரபின்னா திரும்பல அந்த பானையாட்டு இருக்கும், பழங்காலத்தில் அதை அமுத சுரபிப்பாங்க. அதை வாங்கிட்டா. அதுக்கப்புறம் ஆதிரிடம் சென்று முதல் உணவை பெற்றாள். உணவு பெற்றதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். அதுக்கப்புறம் தான் சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்று என்று மன்னனிடம் வேண்டினான். இதை விளக்கத்தை இப்படி பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், மணிமேகலை மணிப்பல்லவத்தீவுக்கு சென்றாளா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அமுத சுரபியை பெற்றாளா ரெண்டாவது, ஆதிரிடம் சென்று முதல் உணவை பெற்றாள். அந்த உணவை பெற்றதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு செல்கிறாள், அங்கே உணவிடுறாள். அதுக்கப்புறம் இந்த கோட்டத்தை வந்து அறக்கோட்டமாக மாற்றுங்க அப்படின்னு மன்னனிடம் வேண்டினாள். அப்படிங்கிறது இந்த வருஷ பிரகாரம் வரணும். 2, 4, 5, 3, 1 இந்த டாபிக் பிரகாரம் இந்த வருஷ பிரகாரம் வரணும். அதுதான் வந்து கரெக்டு. சரி, அப்போ இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அப்படிங்கும்போது சில எக்ஸாம்பிளை வந்து நம்ம பார்ப்போம். மறைந்த, மறைத்த, இது எதன் அடிப்படையில் மேக்ஸிமம் மோஸ்ட்லி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த அப்படிங்கிற தன்வினையும் மறைத்த அப்படிங்கிற பிறவினையா அப்படி தான் வந்து சில சொற்கள் வந்து வரும். மறைந்தான் அப்படின்னா தன்வினை, மறைத்தான் அப்படின்னா பிறவினை. கரெக்டு தானே? அந்த கணக்கு பிரகாரம் வரும். அப்போ மறைந்தனா என்னது? மறைந்து போகிறது அந்த அர்த்தம். மறைத்தனா என்னது? மறைச்சி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது அந்த அர்த்தம். அப்போ ஒரு வாக்கியத்தில் சூரியன் டேஸ் நேரத்தில் நான் அந்த பொருளை மறைவிடம் ஒன்றில் டேஸ் வைத்தேன் அப்படின்னா நம்ம கரெக்டாக எழுதணும். மறைந்த நேரத்தில் மறைத்து வைத்தேன். அப்போ மறைந்த எந்தரை வரணும், எந்தரை வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? கலைத்தல், கலைத்தல் கூட்டத்தை கலைக்க, அதாவது கலைத்தல்னா என்ன? இந்த கலைத்தல்னால் முதல்ல என்னது? கலைச்சி வர்றது, சதைச்சி விடுறது அந்த கணக்கு. இந்த கலை அப்படிங்கிறது பாருங்கள், சோர்வடைதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? களை எடுக்கிறது அப்படின்னா அது வேறு, அது வயலில் களை எடுக்கிறதுங்கிறது வேறு. இந்த கலைத்தல் அப்படின்னா சோர்வடைதல். அப்போ கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் முயன்றனர், நீண்ட தூரம் ஓடியதால் மக்கள் களைத்து போயினர் அப்படின்னா சோர்ந்து போயினர் அப்படிங்கிற அர்த்தம். களைத்து போயினர் இப்படி பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது இந்த உரி எரள வளல அப்படிங்கிற இறையின ரகரம், கசரதவர் அப்படிங்கிற வல்லின ரகரம், அந்த உரி வரணும். இந்த உரிக்கு என்ன அர்த்தம்? இந்த உரி அப்படின்னா தோலை நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். தோலை உரிச்சு கொடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உரி. இந்த உரி அப்படின்னா பொருள்களை வைக்கும் தொங்கு வளையம், கயிறு கட்டிய அமைப்பு, அதுக்கு பேர் உளி, அதாவது உரி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள். பழத்தின் தோலை உரித்து முடித்ததும் அதனை பாதுகாப்பாக உரியில் எடுத்து வைத்தனர். பொருளை வைக்க தொங்கு வளையமாட்டம் ஒன்று இருக்கும், அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து உரி அப்படின்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. உணர்ந்த, உணர்த்தி, உணர்ந்த உணர்ந்தான், தான் தெரிந்து கொள்ளுதல், அதை உணர்ந்தான் அப்படின்னா அது தெரிந்து கொள்ளுதல். உணர்த்தி, உணர்த்தினான் அப்படின்னா பிறருக்கு புரிய வைக்கிறது, அதுதான் வந்து உணர்ந்த உணர்த்திக்கு உண்டான அர்த்தம். அப்போ கல்வியின் சிறப்பை தான் உணர்ந்த மாணவன், தான் தெரிஞ்சுக்கிட்ட மாணவன் அதை சக மாணவர்களுக்கும் எடுத்து சொன்னான், புரிய வச்சான். அப்படிங்கும்போது உணர்த்தி சென்றான் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல உணர்த்தி ஈ வந்திருக்கு, சென்றான் வினையச்சம். அப்போ அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். சிறப்பை இது நமக்கு ஈஸி, ஐ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பணித்து, பணிந்து. பணித்துனா என்ன? கட்டளையிடுன்னு அர்த்தம். பணிந்துனா என்ன? படித்துனா கட்டளையிடுறது, ஆணையிடுறது. பணிந்து அப்படின்னா கீழ் அடங்கி கீழ்ப்படிந்து அப்படின்னு அர்த்தம். அப்போ தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், அதாவது கட்டளையிடுறாரு. தொண்டர்களுக்கு தலைவர்கள் பணிந்து நடந்தனர், அதை ஏற்று கீழ்ப்படிந்து நடந்தனர் அப்படிங்கிற அர்த்தத்தினால இந்த 2 சொல்லு இங்கே இப்படி வரணும். ஓகேங்களா? விழித்து, விழித்து, இந்த விழி நமக்கு தெரியும், கண் விழி அப்படிங்கும்போது அப்போ கண் திறத்தல், விழிப்படைதல் தெரிஞ்சுக்கலாம். இந்த விழித்துக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள். கூப்பிட்டு அழைத்து,
அப்படின்னு அர்த்தம். அம்மா சத்தமாக விழித்ததும், அம்மா சத்தமாக கூப்பிட்டதும், அப்போ அழைத்ததும், அப்போ அழைத்தது கூப்பிடுதல் அப்படிங்கன்னா இந்த விழி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தூங்கி கொண்டிருந்த சிறுவன் கண் விழித்தான், கண்ணை திறந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குவிந்து குவித்து, குவிந்து குவித்து, குவிந்துன்னா என்னது? குவியறது. நிறைய பொருள்கள் வந்து குவியறது. குவித்து அப்படின்னு இத்து வந்ததுன்னா இது தன்வினை, இது பிறவினை. அப்போ ஒருவரால் சேர்க்கப்படுதல், இதுவும் சேர்றது தான், அர்த்தம் கொஞ்சம் மாறும். தானாக ஒன்றாக சேருதல். ஆனால் இந்த குவித்துங்கிறது ஒருவரால் சேர்க்கப்படுதல். ஓகேங்களா? மைதானத்தில் குவிந்த குப்பைகளை, மைதானத்தில் தானாக சேர்ந்த குப்பைகளை அள்ளி தூய்மை பணியாளர்கள் வண்டியில் ஒருவரால் குவித்து வைத்தனர். புரியுதுங்களா? குவித்து குவிந்து. பறந்து பறந்து, இந்த பறந்து தெரியும், பறக்கிறது, ரெக்கையால் பறக்கிறது. இந்த பறந்து அப்படின்னா பரவலாக விரிந்திருத்தல். பரவலாக தானியங்கள் பாருங்கள், நிலத்தில் தானியங்கள் பறந்து கிடப்பதை கண்ட பறவைகள், பறந்து கிடப்பதை கண்ட பறவை, அதாவது பரவலாக இருந்த தானியங்கள் இருந்த பார்த்த பறவைகள் அவற்றை உண்ண வான் நோக்கி பறந்து வந்தன. ஓகே. மாறு மாற்று, மாறுன்னா என்னது? நீ மாறு, அவனை மாற சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாற்றுதல்னா என்னது? பிறரை மாற்றுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ மாறுனா தன்வினை, மாற்று அப்படிங்கும்போது பிறவினை அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அது தன்வினை பிறவினை டாபிக் வரும்போது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பார்த்துடலாம். இப்போ மாறு, நீ மாறுதல், மாற்று, பிறரை மாற்று அப்படிங்கிற அர்த்தம். அப்போ வாக்கியம் பார்க்கலாங்களா? முதலில் நீ நல்லவனாக மாறு, அதன் பின் மற்றவர்களை நல்ல வழியில் மாற்று. புரியுதுங்களா? நீ நல்லவனாக மாறு அப்படின்னு இங்கே வரணும். அதன் பின் மற்றவர்களையும் நல்ல வழியாக நல்வழியில் மாற்று அப்படிங்கும்போது. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? மாறு மாற்று சரியான அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? உண்ணு உண்ணு, 3 சுழி இன்னு, 2 சுழி இன்னு, அவ்வளோதான். 3 சுழி இன்னு வந்தால் சாப்பிடுன்னு அர்த்தம். 2 சுழி இன்னு வந்தால் உன்னிப்பாக பார்க்குறாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்போ நினைத்து பார்க்குறான் அப்படின்னு. நாம் உணவை உண்ணும்போது இந்த உண்ணு வரணும். அதை விளைவித்த உழவர்களை மனதால் உண்ணுதல் வேண்டும் அப்படின்னா நினச்சி பார்க்க வேணும். விலை, விலை, இந்த விலை நமக்கு தெரியும், பொருளோட மதிப்பு. இந்த விலை அப்படின்னா பயிர் செய்தல், இது ஈஸி தான். சந்தையில் நெல்லின் விலை உயர்ந்து காணப்பட்டதால் விவசாயிகள் நெல்லை அதிகமாக விளைவிக்க தொடங்கினர், அதாவது உண்டாக்க தொடங்கினர், அந்த அர்த்தம். குவிந்து குவித்து, இது நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பணிந்து பணித்து, இதுவும் நாம் பார்த்துட்டோம். விரிந்து விரித்து, விரிந்து தானாக மலர்வது, விரித்து ஒருவரால் பரப்பப்படுவது. விரிந்துனா தானாக மலர்வது, விரிவடைவது அப்படின்னு அர்த்தம். விரித்து அப்படின்னா ஒருவரால் விரிக்கப்படுவது, அதாவது பரப்பப்படுவது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, அதை கண்டு மகிழ்ந்த மயில் தன் தோகையை விரித்து ஆடியது. ஓகேங்களா? சேர்ந்து, ஒன்றுபடுதல், சேர்த்துனா ஒன்றாக்குதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெண்டுமே வினைச்சொற்கள் தான், ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். சுற்றத்தார் அனைவரும் எப்போதும் சேர்ந்து வாழ்ந்தனர். பிரிந்திருந்த கணவன் மனைவியை ஊர் பெரியவர்கள் சேர்த்து வைத்தனர். அப்போ சேர்ந்து சேர்த்து இப்படி தான் வரணும். பணிந்து பொருந்து, என்றும் நற்குணங்கள் உடைய நல்லாரோடு நீ பொருந்து, உன்னுடைய வாழ்வியல் செயல்களை பொருளோடு பொறுத்து. பொருந்துனா இணக்கமாக இருத்தல்னு அர்த்தம். பொறுத்து அப்படின்னா ஒன்றோடு ஒன்றை இணைத்தல், பொறுத்து, ரெண்டையும் பொறுத்து. அடக்கு அடங்கு, அடக்குனா கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடங்கு அப்படின்னா கட்டுப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ கட்டுப்படுதல் தன்வினை, பிறவினை என்ன வரும்? கட்டுப்படுத்துதல் அப்படின்ட்டு வரணும். ஓகே. அடக்கு, வகுப்பறையில் சத்தம் போட்ட மாணவர்களை ஆசிரியர் அடக்க, உடனே மாணவர்கள் அனைவரும் அமைதியாக அடங்கினர், கட்டுப்பட்டனர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அறிவது அரிது, அறிவதுனா தெரிஞ்சுக்கிறது, அரிது அப்படின்னா ரேர், அதாவது கடினமானது அப்படின்னு அர்த்தம். தமிழ் இலக்கணத்தின் நுட்பங்களை முறைப்படி அறிவது, முறைப்படி தெரிஞ்சுக்கிறது எளிது, ஆனால் முயற்சி செய்யாதவர்க்கோ அது மிகவும் அரிது. ஆனால் அது மிகவும் கடினம், முயற்சி செய்யலைன்னா அது கடினம் அப்படின்னு அர்த்தம். நிறைந்த, தானாக நிரம்பி இருப்பது, நிறைத்த, நிரப்பப்படுவது, இனிமேல் நிரப்பப்படுவது அப்படின்னு அர்த்தம். அதை வாக்கியத்தை பார்த்தா புரியும். பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தாகத்தை தீர்ப்பதற்காக, பழக்கலவை நிறைந்த ஜாடியில் ஆல்ரெடி நிறைஞ்சிருக்கு அந்த கணக்கு, தீர்ப்பதற்காக மேலும் தண்ணீரை ஊற்றி நிறைத்தனர்.
ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நிறைத்தனர் அப்படின்னு வரணும். அப்போ நிறைந்த இங்கே, நிறைத்த இங்கே வரணும். பணிந்து பிணைத்து வேறு வடிவம். அதே தான். புதிய வேலையை தொடங்குமாறு முதலாளி தொழிலாளியை பணித்தார். முதலாளி தொழிலாளியை கட்டளையிட்டார். அதற்கு தொழிலாளியும் நல்வழியில் பணிந்தார், அடிபணிந்தார் அப்படின்னு அர்த்தம். பரினா குதிரை, இந்த பரினா பறிக்கிறது. ஆனால் பரி அப்படிங்கிறதுக்கு இறங்குதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அதாவது கருணை காட்டுது. பிறர் படும் துன்பத்தை கண்டும் உள்ளம் பறிய வேண்டும். நோட் பண்ணிக்கணும், உள்ளம் பறிய வேண்டும். தோட்டத்தில் பூத்த மலர்களை வீணாக பறிக்கக்கூடாது. இந்த பறிக்கிறது தான் பூக்களை பறிக்கிறது அந்த கணக்கு. பெரு பேரு, பெரு பெரு, இந்த பெரு இந்த பெரு, இந்த பெருனா பெரிய, இந்த ரூ அப்படின்னு தான் வரும். ஓகே, இதுனா பெருமை அப்படின்னு வச்சுக்கோங்க. சான்றோர்கள் காட்டிய நல்வழியில் பெரிய செயல்களை செய்து உலகத்தாரிடம் பெருமதிப்பு, பெருமை வாய்ந்த மதிப்பு பெறுவாயாக அந்த கணக்கு. ஓகேங்களா, மதிப்பு பெறுதல் அப்படின்ட்டு. நெறி, இந்த நெறி நமக்கு தெரியும், நல்லொழுக்கம் அப்படின்னு அர்த்தம். இல்லை வழி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த நெறி அப்படின்னா நெருக்கிறாயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நசுக்கிறது அந்த கணக்கு. திருவிழா கூட்டத்தில் மக்கள் நெரிசலில் எப்போதும் அறநெறியில் நடப்பதே மனித வாழ்விற்கு, அறநெறியில், அற ஒழுக்கத்தில், அறவழியில் நடப்பதே மனித வாழ்விற்கு அழகாகும். அப்போ இப்படி தான் வந்து வரும். வெறுனா அச்சம், வெறுப்பு. இந்த வெறு வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், வெறுப்பு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இந்த வெறு பாருங்க, அச்சம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. வேட்டையாட வந்த புலியை கண்டு மான் வெறுவியது அப்படின்னா என்னது, பயந்துது. வேட்டையாட வந்த புலியை கண்டு மான் பயந்துதுன்னா அஞ்சியது. அப்போ வெறு அப்படின்னா பயம், அச்சம் அப்படின்னு கணக்கு இருக்குது. தீய பழக்க வழக்கங்களை நம்ம எப்போதும் வெறுக்க வேண்டும். இது ஓகே, இது ஈஸி தான். பொறிக்கிறது. அப்போ இந்த பொறி அப்படின்னா என்ன? கனிப்பொறி நம்ம திங்கிற பொறி, இதை கூட வச்சு பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பொரித்தலுக்கு தான் எண்ணெயில் வறுக்கிறது, மீனை பொரிக்கிறோம்ல, அப்போ இந்த பொறி வரணும். வரலை அந்த பொறி. இந்த பொறி பெரிய ரா எதில் வரணும் அப்படின்னா, கல்லில் எழுத்துக்களை செதுக்கிறதுக்கு இந்த பொரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உண்பதற்கு அப்பளத்தை எது வரணும், பொரித்தல் வேண்டும். மன்னரின் சாதனைகளை கல்வெட்டில் பொரித்தல் தமிழர் மரபாகும். அப்போ இந்த இடத்துல வரணும். எந்த வாக்கியத்துக்கு எந்த வினைச்சொல் வந்து போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த இரத்தல்னா சாவறது, இந்த இரத்தல்னா பிச்சை எடுக்கிறது. அதான் கையேந்துதல், யாசித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிறரிடம் கையேந்து வாழும் இரத்தல் கொடுமையானது. அதாவது பிறரிடம் கையேந்து வாழ்கிறதுனா இந்த பிச்சை எடுக்கிறது கொடுமையானது. நாட்டுக்காக போரிட்டு உயிரை துறப்பதே மேலான சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இறங்கு, இந்த இறங்கு கீழே இறங்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இறங்குக்கு கருணை காட்டு, இறங்கினான் அப்படின்னு வரும். அப்போ ஏழை எழுகுன்னு வறுமையை கண்டு மனம் இறங்கி பரிவோடு இறங்கு. மனம் இறங்கினா இந்த இடத்துல இந்தராக தான் வரணும். ஆனால் பரிவோடு இறங்குனா கருணை காட்டு. பேருந்து நின்றவுடன் படியிலிருந்து கீழே இறங்கு, அப்போ இந்த இறங்கு. ஓகேங்களா. சீரிய அப்படின்னா இந்த சீரியக்கு பெருமை பெற்ற. இந்த பெரிய சீரிய அப்படின்னா கோபம். இந்த சீரியனாவே தெரிஞ்சுக்கலாம், சீரியனா கோபம் அப்படின்ட்டு. சீரிப்பாயுது சிங்கம், சீரிப்பாயுது புலி அப்படிங்கும்போது என்னது, கோபத்தோட அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த சீரினா கோபம், இந்த சீரினா பெருமை. சொல்லப்போனால் இந்த ராக்கு இந்த ரா வரும் அந்த கணக்குக்கு. ஓகேங்களா. ஆனால் சிறந்த அப்படிங்கும்போது மாறுது, உனக்கு குழப்பிக்க வேணாம். ஓகே. பாரதியார் நாட்டை திருத்த சீரிய தொண்டு செய்தார் அப்படின்னா என்னது, பெருமை பெற்ற சிறந்த அந்த தொண்டு செய்தார். அநீதியை கண்டு சிங்கம் போல சீறி எழுந்தார். கோபம் கொண்டு பாய்வது போல சீறி எழுந்தார் அப்படின்னு அர்த்தம். ஈன்றாள்னா பெத்தெடுத்தாள். ஈந்தாள் அப்படின்னா கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தம், அதாவது கொடை. அப்போ இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். பசியோடு வந்த இரவலருக்கு தன் இல்லத்தரசி உணவு ஈந்தாள். பசியோடு வந்த இரவலருக்கு தன் இல்லத்தரசி உணவு கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தம். நாட்டை காக்கும் வீர மைந்தனை ஈன்றாள் வீரத்தாய். பெத்தெடுத்தா அப்படிங்கும்போது இந்த ஈன்றாள் வரணும். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ இதுதான் வந்து இந்த இரு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கப்பதிவே. இப்படி தான் வந்து அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அது தன்வினையாக இருக்குதா பிறவினையாக இருக்கிறது பார்க்கணும். அதே சமயம் அந்த வாக்கியத்தில் எது ஃபஸ்ட்டு வரும், எது ரெண்டாவது வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அந்த வாக்கியத்துக்கு உண்டான அந்த அர்த்தம் தெரிஞ்சு அந்த சொல்லை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா.
இப்படி தான் வந்து இருக்கும். சரி, இப்போ இதை சார்ந்து அவுட் சோர்ஸில் இப்போ இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா சில வினைச்சொற்கள் வந்து இருக்குது. அதாவது சில சொற்களுக்கு ஏற்ற வினைச்சொற்கள் அப்படின்ட்டு. இப்போ கொட்டு அப்படின்னு வந்தாவே முழங்கு தான் வரும் அப்படிங்கிறாங்க. கொட்டு முரசு அப்படின்னா கொட்டு முழங்குகிறது. கடல் வந்து இறைகிறது. இறைகிறதுனா என்னது? அந்த சத்தம், கடல் சத்தம் இருக்குல்ல, அதை தான் வந்து இறைகிறது அப்படிம்பாங்க. இந்த இறை வரும். ஓகேங்களா? அந்த இறை போட்டால் ஆண்டவன் ஆகிடும். அலை வீசுகிறது, அப்போ இது தெரியும். காக்கை கரைகிறது, காக்கை கரையும். வானம்பாடி பாடுகிறது. இது மரபு சம்பந்தமாகவும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பாம்பு சீரும், அதாவது நாகம் சீரும். கடல் நீர் கரிக்கும், சிங்கம் கர்ஜிக்கும், யானை பிளிரும், பன்றி உருமும், கழுதை கத்தும், பசு கதறும், கன்றும் கதறும். நோட் பண்ணிக்கணும். பசுவும் கதறும், கன்றும் கதறும். எருமை வந்து கணைக்கும், குதிரையும் கணைக்கும். குதிரை கணைக்கும் நமக்கு தெரியும். எருமையும் கணைக்கிறது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. நாய் குறைக்கிறது, நரி ஊளையிடும், ஆந்தை அலரும், சேவல் கூவும், குயில் கூவும், தவளை கத்தும். இப்படி தான் வந்து, அதாவது அந்த சொற்களுக்கு இந்த சொற்கள் தான் வினைச்சொல்லாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓவியர் படம் வரைகிறாருன்னு தான் நம்ம எழுதுவோம். சிற்பி செதுக்குகிறார், ஆசிரியர் நூல் எழுதுகிறார், கவிஞர் பாடல் இயற்றுகிறார். இப்படி தான் வந்து அந்த வினைச்சொற்கள் வரும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஓடு போட்டான்னு தான் போடணும், கூறு போடுகிறான்னு தான் எழுதணும், கூரை வேய்ந்தான்னு தான் எழுதணும், வீடு கட்டினா சுவர் வைத்தான் இல்லை சுவர் எழுப்பினான் அப்படி கூட வரலாம். குயவன் பானை வனைந்தான் அப்படின்னு வரணும். ஓலை முடையணும். சோறு உண்கிறான்னு தான் சொல்லணும், சோறு சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது. முறுக்கு திங்கிறான்னு தான் சொல்லணும், முறுக்கு சாப்பிட்டுட்ருக்கான்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சில வினைச்சொற்களை வந்து தான் நான் ஒரு பிக்சராக கொடுத்துருக்கேன். அதுதான் கொட்டு முழங்கும், சிங்கம் கர்ஜிக்கும், அந்த மாதிரி கழுதை கத்தும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வினைச்சொற்களுக்கு உண்டான சொற்கள். அந்த சொற்களுக்கு இது இந்த வினைச்சொல் தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? பானைனாவே வனைதல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். வேறு என்ன? இதில் இந்த மரபு சம்மந்தமாகவும் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இதில் துணைவினை அப்படின்னு ஒன்று இருக்குது. துணைவினை அது என்னது? துணைவினை என்பது வினைச்சொல்லோடு துணையாக வருவது. இத்துணை வினைகளை பயன்படுத்துவதிலும் வேறுபாடு உண்டு, கீழே காண்க எப்படின்னு பார்ப்போம். இப்போ அருள் அப்படின்னாவே அது உயர்வு குறித்து தான் வரும். காத்தருள் இறைவா அப்படின்னு சொல்கிறோம்ல, உயர்வு குறித்து தான் வரும் அப்படிங்கிறது. இடு அப்படிங்கிறது உறுதிப்பாட்டை குறிக்கும், அதாவது வேலையை முடிச்சிட்டான் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாட்டை குறிக்கும். இரு அப்படின்னா நிலைமையை குறிக்கும். நான் போன போது அவன் படுத்திருந்தான் அப்படின்னா அவன் நிலைமையை குறிக்கும், இந்த மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு. ஒளினா முழுசாக இல்லாததை குறிக்கும். அவன் கெட்டு ஒளிந்தான் அப்படின்ட்டு. கொடு தா இதெல்லாம் வந்து பிறருக்கு செய்வதை, அவனுக்கு வட்டி முழுவதும் தள்ளி கொடுத்தான், இந்த மாதிரி அர்த்தத்தை தரும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ கொல் அப்படிங்கிற சொல் வந்து தனக்காக செய்வதை குறிக்கும். அவனே சோறு சமைத்து கொள்கிறான், தனக்காகவே செய்கிற மாதிரி, அந்த மாதிரி இடத்துல இந்த சொற்கள் வந்து பயன்படும் அப்படிங்கிறாங்க. வா வந்து வழக்கத்தை குறிக்கும். நான் படுக்கை விட்டு விழுந்தும் திருக்குறளை நாள்தோறும் படித்து மனப்பாடம் செய்து வருகிறேன். வீடு விடா செயல் விரைவில் நிகழ்ந்ததை குறிக்கும். கள்ளன் எல்லா பொருள்களையும் கொண்டு போய்விட்டான், எல்லா நிகழ்ந்ததை, அதாவது விரைவில் நிகழ்ந்ததையா, கள்ளன் எல்லா பொருள்களையும் கொண்டு போய்விட்டான், இந்த இடத்துல விடு அப்படிங்கிறது விரைவில் நிகழ்ந்ததை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? தற்காலத்தில் விட்டிருத்தலை குறிக்கும். 1 வருடமாக படிப்பை நிறுத்தி வைத்திருக்கிறேன், அதாவது கேப் போடுறதை தான் சொல்கிறாங்க இந்த வை அப்படிங்கிற சொல். இதெல்லாம் வந்து போகல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தல் காணல் அப்படின்னா என்னது? ரெண்டுமே வந்து ஒரே அர்த்தம் தான் நம்ம யோசிப்போம். பார்க்குறதுன்னா என்ன பார்க்குறது, காணல்னாலும் பார்க்குறது அப்படின்ட்டு. ஆனால் அது அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தல் அப்படின்னா வரவை எதிர்பார்த்தல், இயல்பாக பார்க்கறது, அந்த கணக்கில் தான் நீங்கள் பார்த்தலை யூஸ் பண்ணணும். காணல் அப்படிங்கிறது பெரியவரை பார்த்தல், பெரியவங்களை பார்த்தா காணல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நோக்கு கவனினா என்ன? ரெண்டும் ஒன்று தான் நமக்கு தெரிஞ்சு. ஆனால் நோக்குதல் அப்படின்னா குறிக்கோளோட பாரு அப்படிங்கிற அர்த்தம். கவனிங்கிறது நுட்பமாய் பார்க்கறது. ஓகேங்களா? ரெண்டுக்கு ஒரு சில வித்தியாசம் தெரியுதுங்களா? அந்த மாதிரி சொல்லு, பேசு, கூறு, இதெல்லாம் பாருங்களேன், எல்லாம் ஒரே அர்த்தம் மாதிரி தான் இருக்கும். என்னடா சொல்லுடா கூறுடா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ சொல்லுதல் அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்கிறதுக்கு வந்து சொல்லு, அதை தான் வந்து சீக்கிரம் சொல்லுன்னு நம்ம சொல்லுவோம், சுருக்கமாக சொல்லு அப்படின்ட்டு. பேசு அப்படின்னா நெடுநேரம் பேசுகிறதுக்கு பேர் பேசு.
கூறு கூறுபடுத்தி சொல்லு, அதை குறிப்பிட்டு கூறுடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ அந்த கூறுபடுத்தி சொல்லுதலுக்கு தான் கூறுதல். புரியுதுங்களா? மூணுமே ஒரே அர்த்தம் தர மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய விளக்கத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சாற்றுதல்னால் பாருங்கள், பலரறிய கூறல் அப்படின்னு அர்த்தம். பறைசாற்றுதல், பலரறிய கூறுதல் அப்படின்ட்டு. பண்ணுதல் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுதல். கொஞ்சுதல் அப்படின்னா செல்லமாக சொல்லுதல். பிதற்றுதல்னா பித்தனை போட சொல்லுதல். உளறுதல்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஒன்றுக்கொன்று சொன்னால் என்ன உளறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓதுதல் அப்படின்னா காதலை ஓதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ காதில் மெல்ல சொல்லுதல். கலறுதல் கடிந்து சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? விளம்புதல் பாருங்கள், விளம்பு, செப்பு, மொழி, இயம்பு எல்லாமே பாருங்கள் ஒரே அர்த்தம் தர மாதிரி தான் இருக்குது. ஆனால் விளக்கத்தை பாருங்கள். விளம்புனா பலருக்கு அறிவித்தல், பலரறிய சொல்லுதல்னு அர்த்தம். செப்புனா விடை, நமக்குன்னு ஒரு படிச்சிருக்கோம்ல, விடைக்கு உண்டான இன்னொரு பேர் செப்பு அப்படின்ட்டு. அப்போ செப்பு அப்படின்னா விடை சொல்லுதல். மொழி அப்படின்னா திருத்தமாக சொல்லுதல். இயம்பு, இயம்பு இனிமை, இனிமையாக கூறல் அப்படின்னு அர்த்தம். வற்புறுத்தல்னா அழுத்தமாக கூறுதல், ஓகேங்களா? மதில் சுவர் அப்படின்னு நம்ம ஒட்டுக்காக நம்ம சொல்கிறோம். அவங்க பாருங்கள், சுவர்னா மண் அல்லது கல்லால் அமைஞ்சது. ஆனால் மதில் அப்படிங்கிறது கோயில் அல்லது பெரிய வலைமனைகளுக்கு சுற்றி போடும் உயர்ந்த சுவரை தான் மதில் அப்படின்னு சொல்லுவாங்க, கோட்டை அப்படிங்கிறது. அறிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அறிதல் அப்படின்னா அறிவால் அறிதல். தெரிதல் அப்படின்னா பலவற்றுள் ஒன்றை தேர்ந்து கண்டு கொள்ளுதல். இது வித்தியாசம். பலவற்றுள் ஒன்றை மட்டும் கண்டு கொள்வது தான் தெரிஞ்சுக்கிறது. உணர்தல், உய்த்து உணர்தல். உள்ளத்தால் அறிதல் உணர்தல்னு அர்த்தம். உய்த்து உணர்தல்னால் யூகித்து உள்ளத்தால் காணல் அப்படின்ட்டு, ஓகேங்களா? அறிஞர்னா அறிவில் சிறந்தவர். புலவர், புலமையுடையவர், மேதை, பேரறிஞர் இதெல்லாம் ஓகே தான். பேச்சாளர், பெரும் பேச்சாளர், ஓகே. இப்போ அடிவினைகள் அப்படின்ட்டு சில வினைச்சொற்கள் இருக்குது. அதாவது கண்வினை, செவிவினை, காதுவினை அப்படின்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அடிவினைகள். அப்படின்னா அடிங்கிற சொல்லு எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்கு அப்புறம் வர சொற்களை வச்சு இது என்ன அர்த்தத்தை தரும் அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். சில சொற்கள் நமக்கு ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ அடி நகர்தல் அப்படின்னா நகர்றது அப்படின்னா என்னது, இடம் விட்டு இடம் பெயர்தல். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. ஆனால் இப்போ பாருங்கள், அடி பிறக்கிடுதல் அப்படின்னு நம்ம படித்தது இல்லை. அப்போ அடி பிறக்கிடுதல்னால் பின்வாங்குதல், தோற்றுவிடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம இன்னும் எப்படி எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இருக்கிற ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு கொண்டு வந்திருக்கேன். அதையும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அடி கீழ்ப்படுதல். அடி கீழ்ப்படுதல் அப்படின்னா ஆணைக்கு உள்ளாதல் அப்படின்னு அர்த்தம். கட்டளைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. இப்போ ஒரு மிலிட்ரி கேம்பில் புதுப்படை வீரர்கள் அனைவரும் தங்களது மேலதிகாரியின் அடிக்கீழ்பட்டு நடக்க வேண்டும். அவர் நில்லுன்னா நிற்கணும், செல்லுன்னா செல்லணும். அப்போ அடிக்கீழ்பட்டுனா என்ன வரும், அவர் சொல்கிறதுக்கு நம்ம கட்டளையை பட்டு நிற்கிறது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, அடிக்கீழ்படுதல். இப்போ அடிநகர்தல் ஈஸி தானே, இடம் விட்டு இடம் பெயர்தல். இப்போ நீங்கள் ஒரு தேட்டரில் படம் பார்த்துட்ருக்குறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் ஒசரமாக உட்காந்துருக்குறான். உடனே அந்த ஸ்க்ரீன் தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே அடி நகர்ந்து உக்காந்துருவீங்க. அப்போ அடி நகர்ந்துன்னா என்ன, இடம் விட்டு இடம் பெயர்தல் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை தான் எக்ஸாம்பிளாக இருக்குது, ஓகேங்களா? ஓகே. அடிப்படுதல்னால் நம்ம அடிப்படுதல்னால் என்ன பண்ணுவோம், கை காலில் ஏதோ அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான். அங்கே பாருங்கள், பேச்சை கேட்டு நடப்பது ஒன்று. ஒரு விஷயம் பழகி போய் வழக்கமாக மாறுவது. ஒரு வீட்டில் வளர்க்கப்படும் நாய் அதன் உரிமையாளர் சொல்படி அடிபட்டு நடக்கும். இந்த அடிப்படுவதல் வேறு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாய் வாலாட்டுனா வாலாட்டும், அது என்னது, அது அடிபட்டு நிற்கும் அப்படின்னு அர்த்தம். அடிபட்டு நடக்கும் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அவன் சின்ன வயசுலேருந்தே இந்த வேலை செஞ்சு அடிபட்டு வந்தவன், அவன் ரொம்ப அடிபட்டு வந்தவன் அப்படின்னா இது பழசை தான் சொல்கிறது, நிறைய தெரிஞ்சவன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு இதுக்கெல்லாம் அக்குவேர் ஆணிவேராக தெரியும் என்று சொல்வது. அப்போ அடிப்படுதல்னால் கீழ்ப்படிதல் ஒன்று, ஆணைக்குள்ளாக்கள் தான் அந்த அர்த்தம் தான். பழமையாக வருதல்னால் ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம். அடிபிடித்தல்னால் நம்ம அடுப்பில் ஏதோ ஒரு குண்டா வச்சுன்னா அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அடிபிடித்தல் அப்படின்னா ஒரு குழுவை வச்சுக்கொண்டு உண்மையை கண்டுபிடிக்க பின்னாடியே போவது. அதாவது துப்பறிதல் எப்படின்னு பாருங்கள்,
ஒரு வங்கியில் திருட்டு நடக்குது. போலீஸ் மோப்ப நாய் வரவழைச்சு திருடன் துணியை மோந்து பார்க்க சொல்கிறாங்க. அந்த நாய் வந்து திருடனுடைய பாதையை அடிபிடிச்சு அப்படின்னா துப்பறிந்து, அடிபிடித்துனா துப்பறிந்து அவனுடைய வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் விடுகிறது. புரியுதுங்களா? அடிபிடித்தல் அப்படின்னா துப்பறிதல் அப்படின்னு அர்த்தம். அடிப்பிழைத்தல், இதில் ஒன்றுமே இல்லை. பிழைனா தவறுன்னு அர்த்தம், தப்பு தானே. அப்போ பிழைனா நெறி தவறி நடத்தல்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ நல்ல வழியில் போகாமல் தப்பான போதையில் போகிறத பற்றி சொல்கிறது தான் இந்த நெறி தவறி நடத்தல், ஒழுக்கம் தவறி நடத்தல், வழி தவறி நடத்தல். அந்த மாதிரி நல்ல ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் கல்லூரியில் தவறான நண்பர்களின் சேர்க்கையால் குடிப்பழக்கம், சூதாட்டம் என அடிபிழைத்து வாழ்கிறான், தவறாக வாழ்கிறான் அப்படின்னு அர்த்தம். பிறக்கிடுதல், பிற பின்வாங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிற பின்வாங்குதல் இல்லைனா தோற்று ஓடுதல் அப்படின்னு அர்த்தம். பயந்து போய் பின்வாங்குவது அல்லது போட்டியில் தோற்று ஓடுவது அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 தெருநாய்கள் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்குச்சு. அதில் ஒரு நாய் வந்து பலமாக சவுண்டு விட்டு குறைச்சிக்கிட்டு இருக்குது. இன்னொன்று பயந்து வாழையாட்டி கொண்டே பின்னோக்கிக்கிட்டே போகுது. சண்டைக்கு வராமல் இப்படி அடிபிறக்கிட்டு ஓடுவதையே இதை குறிக்கும். புரியுதுங்களா? பயந்து போய் பின்வாங்குவது அப்படிங்கிறது தான் அடிப்பிறக்கிடுதல். சண்டை போடாமல் பின்னாடியே வந்து போகிறது, அது என்னது? தோற்று ஓடுதல் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகேங்களா? அடிப்பிறக்கிட்டு ஓடுவது. அடியிடுதல்னால் ஈஸி. அதாவது வந்து ஒரு காரியத்தை வந்து அடியிடுகிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஒரு தொழிலதிபர் தன புதிய சூப்பர் மார்க்கெட் கிளையை திறக்க பூமி பூஜை போட்டு தொழிலில் முதலாக அடியிடுகிறார் அப்படின்னு அர்த்தம். தொடங்கி வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடியிடுதல்னால் தொடங்கி வைத்தல் அப்படின்னு அர்த்தம். அடி ஒற்றுதல் அப்படின்னா பின்பற்றுதல். ஒருவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர் காட்டிய வழியிலேயே நடப்பது. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் எளிமையையும் முறைமையும் அடியொற்றி அவரை பின்பற்றி அப்படிங்கிற மாதிரி. அடியொற்றினா அவரை பின்பற்றி, ஃபாலோ பண்ணி இன்று பல இளைஞர்கள் விஞ்ஞானிகளாகவும் நல்ல குடிமக்களாகவும் வாழ முயல்கிறார்கள். அடியொற்றுதல்னா பின்பற்றுதல், அவரை பின்பற்றுதல் அப்படின்னு அர்த்தம். அடி விளக்குதல் ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் இந்த திருமணத்திலாம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை அழைப்பு பார்த்திங்கன்னா பெண்ணோட தந்தை மாப்பிள்ளையின் கால்களை கழுவி, இல்லை வந்து அந்த மாமன் பொண்ணுங்க யாரோ ஒருத்தர் வந்து கால்களை கழுவி பொட்டு வச்சு வர வைப்பாங்க. இந்த மரியாதையுடன் உபசரிக்கிறது தான் அடி விளக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதம் கழுவி உபசரித்தல். ஓகேங்களா? அடி விளக்குதல் அப்படின்னா சரி, ரைட். இப்போ நம்ம பார்த்தது என்னது? அடிவினைகள் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம்தான். அடிவினைகளுக்கு உண்டான விளக்கம். இந்த மாதிரி வந்து கண்வினைகள், கால் வினைகள், செவி வினைகள் அப்படின்ட்டு பாருங்கள். கண்வினைகள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இவ்வளோ இருக்குது. கழுத்து வினைகள் அப்படின்ட்டு ஒரு 3 இருக்குது. காது வினைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 இருக்குது. இதுக்கும் உண்டான எக்ஸாம்பிள் தான். டைம் பார்த்துடலாம். நீங்கள் டைம் இருக்கும்போது ஃபுல்லாக பார்த்துருங்க. எல்லாமே கண்ணில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் கண் கலத்தல் அப்படின்னா என்னது? கண் கலக்கிறது. அதாவது கண் கலக்கிறது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேராக பார்க்குறது. பஸ்ஸில் இப்போ நம்ம போகிறோம், திடீர்னு நமக்கு தெரிஞ்சவங்க மூஞ்சி பார்த்த உடனே என்னது? நேருக்கு நேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதை தான் கண் கலத்தல். கனலுதல், இதுலேயே ஆன்சர் இருக்குது. கனல்னால் நெருப்புனா என்னது? கோபத்தில் கண் சிவக்கிறது. இந்த விஜயகாந்த் படத்தெல்லாம் பார்த்தா விஜயகாந்துக்கு எப்படி கோபம் வந்தால் வரும், அந்த மாதிரி. தப்பு செய்த பையனை பார்த்து அப்பா கோப வெறியோடு, கோபம்னு தெரிஞ்சுக்கணும். கனல்னா நெருப்புனா கோபத்தில் கண் சிவக்கிறது, அவ்வளோதான். கண்காட்டி விடுதல்னா என்ன? ஜாடை. அம்மா வாயை திறக்காமல் கண்ணாலேயே அங்கே போ என்று ஜாடை காட்டுவது, ஜாடை அப்படிங்கிறது. கண்காட்டினா ஜாடை. கண் கெடச் செய்தல் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள். கெட்டுப்போன உணவை, அதாவது கண் கெடச் செய்தல்னா கண்ணுக்கு முன்னாடியே ஒரு செயலை துரோகம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கெட்டுப்போன உணவை லாபத்திற்காக கடைக்காரு தெரிஞ்சே குழந்தைங்களுக்கு விற்கிறாங்க பார்த்தீங்களா? அதை தான் கண்ணுக்கு முன்னாடியே செய்த துரோகம் அப்படின்னு அர்த்தம். கண் சாத்துதல் அப்படின்னா கவனி. எக்ஸாம் ஹாலில் எல்லோரும் ஒழுங்காக எழுதுகிறாங்களான்னு சூப்பர்வைசர் நோட்டம் விடுவது. இந்த மேற்பார்வையாளர் என்ன பண்ணுவாங்கன்னா கண் சாத்து பண்ணுவாங்க, அதை கவனிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். கவனி. ஓகேங்களா? கண் சுருட்டுதல்னா தூக்கமயம். 2 மணிக்கு மேலே, நைட்டு 2 மணிக்கு மேலே படிக்க முடியாமல் கண்கள் வந்து சொக்கும், அதை தான் வந்து கண் சுருட்டி போகுது, அப்போ சொக்கும் அப்படின்னு அர்த்தம். கண்டுகளித்தல் கண்ணுகளித்தல்னா என்னது? சலிக்கும் வரை அனுபவிப்பது.
பிடிச்ச பிரியாணி தினமும் சாப்பிட்டு அப்பாடா இனிமேல் வேண்டவே வேண்டாம்னு வெறுக்கிற மதியா முடிஞ்ச அளவு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் வெறுத்துருவோம். அதை தான் கண்டு கழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் அழித்தல், இங்கே ஒரு அழித்தல் பார்த்தோமா? இல்லை. கண் அழித்தல் அப்படிங்கிறது பாருங்கள், வார்த்தைக்கு அர்த்தம் சொல்வது. தமிழ் செயலில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் வாத்தியார் பிரித்து அர்த்தம் சொல்வது தான் கண் அழித்தல். கண் அறுதல், அறுதல்னால் பாசம் அருந்து போச்சு, பாசம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ சண்டைக்கு பின் உயிர் தோழர்கள் ஒருவரையொரு கண்டுகொள்ளாமல் அன்பற்று போவது, பாசம் குறைஞ்சி அறுதல்னாவே அருந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. சுடுதல் அப்படின்னாவே, சுடுதல்னால் பொறாமை. அதுவும் வந்து இந்த விஜயகாந்த் இது பார்த்தோம் இல்லையா, கனல் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி தான். நான் புது பைக் வாங்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் இவனுக்கு எப்படி காசு வந்தது என பொறாமையோடு பார்ப்பது, அதை தான் வந்து கண்ணால் சுடுதல், கண்பட்டு போதல்னு சொல்லுவாங்களே, அவங்க கண்ணு பட்டுருச்சுடா அப்படிங்கிற மாதிரி, அதை தான். கண் நிற்றல்னால் முகத்துக்கு நேராக நிற்கிறது. திருக்குறள் 184 படி ஒருத்தர் முகத்துக்கு நேராக என்ன வேணால் சொல்லு, ஆனால் அவர் இல்லாதப்போ பின்னாடி பேசாத. கண்ணுக்கு முன்னாடி நில்லுடா, எதாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசுகிறா, அந்த மாதிரி நேராக நில்லுடா, நேராக சொல்லுடா, அந்த அர்த்தம். முகத்துக்கு நேராக நிற்கிறது. கண்ணுக்கு கண்ணாதல், கண்ணுக்கு கண்ணுனா ஈஸி தான், அதாவது உயிர் நண்பன் அப்படின்ற மாதிரி. செல்ல பிள்ளை, தாத்தாவுக்கு தான் பேரன்தான் உலகம், இருவருக்கும் இடையில் இருப்பது உயிருக்கு உயிர், அந்த மாதிரி. கண்ணுக்கு கண்ணுனா உயிருக்கு உயிர் அப்படின்ட்டு. கண் 100, கண் எச்சில் கழித்தல், இதுக்கு ரெண்டுமே பாருங்கள். கண் 100, கண் எச்சில் கழித்தல் அப்படின்னா திருஷ்டி சுற்றுதல். இப்போ குழந்தைங்களாம் விக்கில் எடுத்துச்சுன்னு வைங்களேன், கண்ணு போட்டு போயிடும் அப்படின்ட்டு உடனே வந்து 100 அப்படிம்பாங்க, 100 ஆயுசு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கண் எச்சில் கழித்தல் அப்படின்னா திருஷ்டி சுத்து அப்படின்னு அர்த்தம். குழந்தை அழகாக இருக்கான்னு எல்லாரும் சொன்னதும் அம்மா உப்பு மிளகாய் வச்சு திருஷ்டி கழிப்பது. ஓகேங்களா? கண் எரிதல்னால் என்னது? கடைக்கண் பார்வை. கண் எரிதல், காலேஜில் ஒரு பையன் தனக்கு பிடிச்ச பொண்ணை நேராக பார்க்காம கண்ணோட ஓரத்தில் பார்க்குறது, ஓரக்கண்ணால் பார்க்குறது. கடைக்கண் பார்வைனா ஓரக்கண்ணால் பார்க்குறது, சைட் அடிக்கிறது, அதை தான் சொல்கிறாங்க. கண் ஓடுதல், இறக்கப்படுதல், அதாவது இறக்கப்படுறது. பாவண்டா பிச்சை எடுக்கிறாயா பரிதாபப்பட்டு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் வந்து கண் ஓடுதல். கண் திறக்கிறது, அறிவு கண் திறக்கிறது, இது ஈஸி. கண் படுதல், கண் பட்டுச்சு, இதுக்கும் அதான் கண் பட்டு போச்சு, திருஷ்டி போடு, எவன் கண்ணு பட்டு போச்சோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, யார் கண்ணு பட்டுச்சோ, புது வண்டி இன்றைக்கே பஞ்சர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. கண் புதைத்தல், பேராசையால் அறிவு கெடுவது. சீக்கிரம் பணக்காரனாக ஆன்லைன் சூதாட்டத்தில் காசை போட்டு முட்டாள்தனமாக ஏமாறுறது தான் வந்து கண்ணை புதைச்சிறது. கண்ணு முன்னு தெரியாமல் பேராசையால் அறிவு கெடுறது, அதை தான் கண்ணை புதைச்சிறது அப்படிங்கிறது. கண் எப்போ மலரும்? விழிக்கும்போது. காலையில் அலாரம் அடித்ததும் படுக்கையில் இருந்து மெதுவாக கண் திறந்து முழிப்பது, அந்த மாதிரி. கண் எப்படி முகிலும் அப்படிங்கும்போது கண் மூடி தூங்கும்போது, முகில் மூடி தூங்குவது அப்படின்ட்டு. அம்மா தாளாட்டும் போது குழந்தை மெதுவாக அப்படியே தானாக தூங்குறாங்க பார்த்தீங்களா, அதை தான் கண் முகிழ்த்தல் அப்படின்னு அர்த்தம். கண் வளருது. ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் படுத்திருக்கிறாரே, அதை பெருமாள் கண் வளர்கிறார் என்று மரியாதையாக சொல்வது. பெரியவங்க தூங்குறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண் வளர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. கண் வாங்குதல்னால் என்னது? இதுவும் ஒரு கவர்ச்சி இழுக்கிறது. ஜுவல்லரி ஷோகேஸில் இருக்கிற டைமண்ட் நெக்லஸ் நம்ம கண்ணை அப்படியே இழுப்புது, அதை தான் வந்து கண் வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். கண் விடுதல், ஓட்டை துளை விழுவுது. தோசைக்கல்லில் மாவை ஊற்றியதும் ஆங்காங்கே சின்ன சின்ன ஓட்டைகள் விழுமில்ல, அதுதான் கண் விடுதல் அப்படின்னு அர்த்தம். கண் விரும்புது, எதுக்கு? பார்க்க ஏங்குது. கண் விரும்புதுன்னா பார்க்க ஏங்குது. லவ்வர்ஸ் அல்லது கணவன் மனைவி ரொம்ப நாள் கழித்து ஒருவர் பார்க்க ஆவலோடு தேடுவது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா கழுத்து வினைகள் அப்படின்னு ஒரு 3 இருக்குது. கழுத்தில் கட்டுதல் அப்படின்னா என்னது? வலிந்து பொறுப்பாளியாகுதல். அதாவது வந்து வேறு ஆஃபீஸு மற்ற ஊழியர்கள் செய்ய வேண்டிய கஷ்டமான வேலையை மேலாளர் வலுக்கட்டாயமாக அவங்க தலையில் கட்டிடுறது. போடா கழுத்தில் கட்டுதல் என் தலையில் கட்டிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கழுத்து கொடுக்கறது, தான் கஷ்டம் பாராமல் உதவுதல், வாழ்க்கைப்படுவது. நண்பன் வாங்கிய கடனுக்கு அவனால் கட்ட முடியாது என்றதும் நாமே முன்னின்று பொறுப்பேற்று பணத்தை கட்டுவது. அதாவது கழுத்து கொடுத்தல் அப்படின்னா ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறான், அவன் கடனாளி ஆகிட்டான், உடனே ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதை தான் கழுத்து கொடுத்துருவாங்க. கழுத்தை முறித்தல் வேணால் அளவுக்கு அதிகமாக வருத்துதல். ஏற்கனவே வேலை பழுத்தாங்கலை, இதில் இந்த புது வேலையை கொடுத்து என் கழுத்தை வர முறிக்கிறாங்கய்யா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து
கழுத்தை முறித்தல் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி வந்து செவி வினைகள், தலைவினைகள், அப்புறம் என்ன வினைகள், முகவினைகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இது வந்து சில இது நம்ம சொல்லிட்டேன். அப்போ மீதி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிடிஎஃப்பை வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அப்போதைக்கு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளோட தான் இருக்கும். பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது சில சொற்கள் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வினைச்சொற்கள் பார்த்திங்கன்னா பெயராகவும் வரும், வினையாகவும் வரும் அப்படின்ட்டு சில சொற்கள் இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து அகல் அப்படின்னா பெயர் சொல்லில் என்ன சொல்லுவாங்கன்னா விளக்குத்தகலி வந்து அகல்னு சொல்லுவாங்க. இதே வினையில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாதம் அப்படின்னா அது பெயர் சொல், அடின்னு அர்த்தம். இதே வந்து வினையில் அடி. புரியுதுங்களா? பாருங்கள், அணி அப்படின்னா ஆபரணம், இது வந்து பெயர் சொல். இதே அலங்கரி அப்படின்னா வினைச்சொல். ஓகேங்களா? வேறு என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அலை அப்படின்னா தீண்டு அப்படிங்கிறது வினைச்சொல். பெயர் சொல்லுங்கிறது புற்று தயிர். அலைனா புற்று தயிர் அப்படிங்கிறது. இப்போ ஆடு அப்படின்னா ஒரு பிராணி, ஆட்டுக்குட்டி. இதே ஆடு அப்படின்னா அசைகிறத வந்து வினையாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆறு அப்படின்னா இளைப்பாறு அப்படிங்கிறது வந்து ஒரு வினை. பெயராக என்ன சொல்லுவாங்க? ஆறுனா நதி, வழி அப்படின்ட்டு. ஊர்னா நாடு. இதே ஊர்ந்து செல், அப்போ அந்த ஊர் வருதில்ல, அப்போ இது வந்து வினைச்சொல்லாக வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதை வந்து நம்ம வரிசையாகவே பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அடை அப்படின்னா வெற்றிலை பெயர். இதே வந்து சேர்னா வினை. அணைனா மெத்தைன்னு அர்த்தம். மெத்தை வந்து தலையணைன்னு சொல்கிறோம்ல, அது பெயர். இதே அணை அப்படிங்கிறதுக்கு தழுவு அப்படின்னு அர்த்தம், அது வினை. ஓகேங்களா? பாருங்கள், அமர் அப்படின்னா போர். வினைக்கு வந்து பொருந்து அப்படின்னு அர்த்தம். அமை அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம். இதே வினையில் வந்து அமைஞ்சுக்கோ அப்படின்னா அடங்கு அப்படின்னு அர்த்தம், அமை. அரி அப்படின்னா சிங்கம் நமக்கு தெரியும், இது வந்து வினையில் அரி தான். அலைனா கடல் அலை, இங்கே அலை. ஓகேங்களா? ஆடு, இதில் கொஞ்சம் வித்தியாசமான சொற்களை வேணால் நம்ம பார்த்துடலாம். உரை, உலை. ஊழ்னா பாருங்கள், பழவினை அப்படின்னு நமக்கு தெரியும். ஊழுக்கு பாரு வினையில் பாருங்கள், முதிர் மலர் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. எட்டு அப்படின்னா ஓர் இலக்கம், எட்டுனா நம்பரு. இதே வந்து அகப்படு, தாவு, எட்டு வை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வினையில் வந்து தாவு அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? அடுத்தது சில வினைகளின் திருத்தமான பிரயோகம் அப்படின்ட்டு ஒரு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ பாவித்தல் அப்படின்னா பாவனை செய்தல், எண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிற பெண்களை தாய்மாராக பாவித்து அன்பு செய்தல் வேண்டும், இது வந்து கரெக்டு. இப்போ அவன் புத்தகத்தை பாவிக்க தெரியாதவன் அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது. உபயோகிக்க தெரியாதவன் அப்படின்னு தான் எழுதணும். பாவிக்க தெரியாதவங்கிறது பாவனை செய்கிறது. ஓகேங்களா? இப்போ வேண்டுதல் அப்படின்னா வேண்டி கேட்டல் அப்படி தான், இல்லைன்னா விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ தனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று அரசனை வேண்டினான். ஓகேங்களா? வேண்டி கேட்டான். வேண்டியாங்கு எய்தலால் என்பது விரும்பியவற்றை விரும்பியபடி பெறுதல் என பொருள்பட்டது. இந்த இடத்துல வந்து விரும்பியதை வேண்டி கேட்டதா அர்த்தம். அந்த இடத்துல வந்து வேண்டினான் அப்படின்னு தான் நம்ம எழுதுறது தப்பில்லை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது துரத்தல் அப்படின்னா என்னது? நீக்கல் அல்லது ஆசையை விடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ புத்தர் வந்து தமது அன்புமிக்க மனைவியும் அருமைமிக்க பிள்ளைகளையும் துறந்து சென்றார்னா என்னது? நீங்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். பெட்டியை துரத்தல் அப்படிங்கிறது தப்பு, பெட்டியை திறத்தல் அப்படிங்கிறத சரி. ஓகேங்களா? துரத்தலுங்கிறது நீக்கல் அல்லது ஆசையை விடுதல் அப்படின்னு அர்த்தம். நீந்துதல், நீத்தி கடத்தல். நீந்துதல்னால் நமக்கு தெரியும், அவன் குளத்தில் நீந்தி விளையாடினான். குளத்தில் நீங்கி அப்படின்னு வரக்கூடாது. நீங்கினா என்னது? விலகுதல் அப்படின்னு அர்த்தம். மேய்தல்னால் உண்ணுதல். மாடு புல்லை மேய்ந்ததுன்னா என்னது? தின்னுச்சு அப்படின்னு தான் அர்த்தம், உண்ணுதல். இது விலங்கோட அடிப்படையில் சொல்லுவாங்க. அவன் வீட்டை மேய்ந்தான் சொல்லக்கூடாது, வேய்ந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஓலை முதலியவற்றால் மூடுதல் அப்படின்னு அர்த்தம். குலைத்தல்னால் சிதைக்கிறது. முடித்த கூந்தலை குலைத்தான். நாய் குலைத்தது கிடையாது, குறைத்தது அப்படின்னு தான் வரும். நாய் குலைக்குதுன்னு நாம் இப்போ சொல்கிறோம் பேச்சு வழக்கில், நாய் குறைத்தது அப்படிங்கிறது தான் எழுதணும். அதே மாதிரி பாருங்கள், மிஞ்சுதல்னா மிஞ்சி போதல் அல்லது எஞ்சி நிற்றல் அப்படின்னு அர்த்தம். இப்போ மிஞ்சிய உணவை நாய் உண்டு விட்டது.
அவன் இப்பொழுது மிஞ்சி விட்டான் என்பது தவறு. அதாவது மிஞ்சிய உணவுனா மிஞ்சி போன உணவு அப்படின்னு அர்த்தம். அவன் இப்பொழுது மிஞ்சி விட்டான், அவன் மிஞ்சிட்டாயா அப்படின்னு நான் பேச்சு வழக்கில் சொல்கிறோம்ல, அது தப்பு. அவன் இப்பொழுது விஞ்சி விட்டான் அப்படின்ட்டு தான் நாம் சொல்லணும். விஞ்சி விட்டான்னா என்னது? ஆக்சுவலாக விஞ்சுதல் அப்படின்னா மேம்பட்டு நிற்றல் அப்படின்னு அர்த்தம். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிற மிஞ்சி விட்டானுங்கிறது மிஞ்சி விட்டான் கிடையாது, விஞ்சி விட்டான் அப்படி தான் நம்ம சொல்லணும். கைப்பற்றுதல்னா அகப்படுதல் அல்லது பிடித்தல் அப்படின்னு அர்த்தம். அசோகன் பல நாடுகளை கைப்பற்றினான், அவன் நான் கூறிய உபாயங்களை கைப்பற்றவில்லை. கைப்பற்றவில்லைன்னா உபாயங்களை கைப்பற்றவில்லை. இங்கே பாருங்கள், அசோகன் பல நாடுகளை கைப்பற்றினானுங்கிறது ஓகே, அதாவது அகப்படுதல் பிடிச்சு வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் கூறிய உபாயங்களை கைப்பற்றவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது, கை கொள்ளவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். நான் கூறிய உபாயங்களை கை கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ கை கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், பேணி கொள்ளுதல், இதுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். கறி தின்றான் ஓகே, வெற்றிலை தின்றான் ஓகே, சோறு தின்றான் அப்படின்னு சொல்லக்கூடாது, சோறு உண்டான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? வண்டியில் பாரத்தை ஏற்றினான், வண்டியில் பாரத்தை ஏற்றினான் இப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் ஏற்றினான் என்பது துதித்தான் என பொருள்படும். வண்டியில் பாரத்தை ஏற்றினான் என்பது தவறு, ஏற்றினான் என்பது துதித்தான் என பொருள்படும். ஏற்றுதல், உயர்த்தி வைத்தல். சொல்லப்போனால் ஏற்றினான் அப்படி வரணும். ஓகேங்களா? ஏற்றினான் அப்படின்னு இந்த இத்து போட்டிங்கன்னா அதுக்கு பேர் துதித்தான் அப்படின்னு அர்த்தம். அதை சொல்கிறாங்க. அதாவது இத்துக்கு பதிலாக இரு வரணும், வேற ஒன்றும் இல்லை. இது எல்லாமே இந்த வினைச்சொற்கள் சம்பந்தமாக வந்த ஒரு கண்டென்ட் தான். ஓகேங்களா? சில விஷயம் நமக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பாருங்கள், மிஞ்சி விட்டான், விஞ்சி விட்டான், அதேமாரி கைப்பற்றவில்லை, கை கொள்ளவில்லை அப்படின்னு தான் எழுதணும். சோறு தின்னான், சோறு உண்டான், ஏற்றினான் பேச்சு வழக்கு, ஏற்றினான் எழுத்து வழக்கு, இதெல்லாம் சரி. ஓகே, இப்போ நம்ம இதை சார்ந்து கொஸ்டின் ப்ரீவியஸில் கேட்டிருந்துருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்க, என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து விளம்பி என்பது என்ன பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இயற்பெயரா, புனைப்பெயரா, ஊர் பெயரா, இல்லை இறைவனின் பெயரா அப்படின்னா விளம்பி நாகனார் அப்படின்னு நமக்கு படிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும். அப்போ விளம்பி அப்படிங்கிறது ஒரு ஊர் பேர் அப்படின்ட்டு. இப்போ இந்த பக்கம் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு. பெயர்ச்சொல், இதில் எது பெயர்ச்சொல்? மாவீரனா, வேலனா, வேலன் வரும். கரெக்டுங்களா? அப்போ 4. வினைச்சொல் இதில் எது? வந்தான், அதானே? அப்போ 4 1 வரணும். ஓகே. இடைச்சொல் வந்து எது வரும்? 5 6 அப்படிங்கிற 2 வரும். உரிச்சொல் எது வரும்? மா அப்படிங்கிற மாவீரன் 3 வரும். அப்போ 4 1 2 3 அப்படிங்கிற ஆப்ஷன் பி. கரெக்டுங்களா? சரி, ஓகே. அதேமாரி இதையும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளே சொல்கிறேன். குமரன் தென்னை என்ன பெயர்? காடு மலை என்ன பெயர்? பூக்காய் என்ன பெயர்? திங்கள் வாரம் என்ன பெயர்? குமரன் தென்னை பொருட்பெயர் வருமா? ஓகே. அப்போ இதையும் விட்டுடலாம். காடு மலை இடப்பெயரா? 1. பூ காய், பூவு காய் சினை பெயர், அப்போ 4. திங்கள் வாரம் காலப்பெயர். அப்போ 3 1 4 2 எதில் வருது? ஆப்ஷன் பி. பொருந்தாத ஒன்றை தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்போ தொழிற்பெயரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தொழிற்பெயர் வந்து காலங்காட்டாது, தொழிலுக்கு பெயராகி வரும். முதல்நிலை தொழிற்பெயர், முதல்ல திரிந்த தொழிற்பெயர்னு 2 வகைப்படும். மூவிடங்களில் வருமா அப்படின்னா வராது. அப்போ ஆப்ஷன் பி. அவன் பொன்னன் அப்படிங்கிறது எந்த வகையான பெயர்? அவன் பொன்னன் அப்படின்னா என்னது? ஒரு பேர் தான். அப்போ அது வந்து ஒரு பொருட்பெயர். ஆமாம் தானே? ஓகே. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் எந்த ஆப்ஷன் வரும்னு கெஸ் பண்ணுங்கள். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். இடுகுறி பொதுப்பெயர்
காரணமே இல்லாமல் பொதுவாக இருக்கிறது சிறப்பு பெயர். ஓகே, காடு தான் வரும். காடு வந்து பொது பெயர். சிறப்பு பெயர் வந்து பனை மரம். அப்போ பனை அப்படிங்கும்போது சிறப்பு பெயர். அப்போ 3, 4 இது வந்து இடுகுறியில். இப்போ காரணத்தில் பார்த்துடலாம். பொது பெயர் வந்து பறவை, சிறப்பு பெயர் வந்து மரங்குத்தி. அப்போ 3, 4, 2, 1 ஆப்ஷன் சி கரெக்டு தானுங்க. தைத்திங்கள் என்பது என்ன பெயரை குறிக்கும்? இந்த இடத்துல தை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா மாதத்தை வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி போடலாம். ஆனால் வந்து மாதப்பெயர் அப்படின்ட்டு நம்ம இந்த பெயர் சொல்ல இல்லை, அது ஒன்று. இன்னொன்று வந்து தைத்திங்கள் அப்படிங்கிறது காலத்தை தான் குறிக்கும். ஓகேங்களா, காலத்தை தான் குறிக்கும். தை மட்டும்தான் மாதம். திங்கள் அப்படின்னாலும் மாதம். இந்த ரெண்டில் தனித்தனியாக கொடுத்துருந்தா கூட மாதம் தான். திங்கள் அப்படிங்கிறது மாத பெயரை குறிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாதத்தை குறிக்கும் இன்னொரு பெயர் அப்படி தான் வரும். அவன் சித்திரையான் அப்படின்னா என்னது? சித்திரை காலத்தில் பிறந்தவன் அந்த மாதிரி. அப்போ காலப்பெயர். ஸோ சில ஆன்சருக்கு நானே கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை சார்ந்து ஆன்சரோடையே பார்த்துடலாம். இப்படி தான் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ மல்லிகைனா என்ன? மல்லிகைனா ஒரு பொருள் பேர். பள்ளினா ஒரு இடப்பேர். கரெக்டு தானே. கிளை அப்படின்னா ஒரு சினை. இனிமை அப்படிங்கிறது ஒரு பண்பு. அப்போ 4, 3, 1, 2 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். இதில் பாருங்கள், பொருட்பெயரில் இதில் எது வரும்? பொருட்பெயர் அப்படின்னாவே இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நாக்காளி, புத்தகம். உங்களுக்கு இப்படி வச்சிடலாமா? சரி, ஓகே. இடப்பெயர் பாருங்கள், இடம் எது? வேலூர், நாமக்கல் வந்து இடம், அப்படி வச்சுக்கலாமா? காலப்பெயர் மாலை, இரவு, காலம், அப்படி தானே? அதாவது 3. சினைப்பெயர் முகம், கை. அப்போ இப்படி தான் நம்ம ஆப்ஷனும் கொடுக்கணும். அப்போ 3, 4, 1, 2 இப்படி வந்து ஆப்ஷனை நாம் சூஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ காலப்பெயர் என்ன சொல்கிறாங்க? பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்துறதுக்குங்கிறாங்க. அப்போ காலப்பெயர் வந்து செம்மை வருமா? பண்பு பெயர் தான் செம்மை வரும். அப்போ இது தப்பு. சினைப்பெயர் அப்படிங்கிறது கண்ணு, இது கரெக்டு. பண்பு பெயர் ஆண்டு வந்து காலப்பெயர் வரும், இது தப்பு. தொழிற்பெயர் ஆடுதல், அப்போ இது கரெக்டு. அப்போ பொருத்தமற்ற பெயர் சொற்களை அப்படிங்கும்போது ஆப்ஷனை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ எது பொருத்தமற்றது அப்படின்னா ஏவும் சியும் பொருத்தமற்றதுங்கிற ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்தது வட்டம் அப்படிங்கிற பெயர் சொல் வகைகளில் எது அப்படின்னு கேட்டோம்னா பண்பு பெயர் தான். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் தொழிற்பெயர் அம்மு முடியுதில்லை அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் வந்து கணக்கு பிரகாரம் வட்டம் அப்படிங்கிறது நிறம், சுவை, அளவு, வடிவம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பிரகாரம் பண்பு பெயரில் தான் சேரும். ஓகேங்களா. வட்டம், சதுரம் இதெல்லாம் வந்து பண்பு பெயர் அடிப்படையில் தான் சேரும். மகிழினி காலை 9 மணி என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகிழினி முதல்ல படிச்சிடலாம். மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். ஓகே, இப்போ என்னென்ன பேர் வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். மகிழினி காலை அப்படி 9 மணி, அப்போ இது காலப்பெயர் வந்துருச்சு. அப்போ இதை தூக்கிடலாம். இடம்பெறாத பெயர்ச்சொல் தானே கேட்குறாங்க. அடுத்தது என்ன? ஏறி பள்ளிக்கு சென்றாள் அப்படிங்கிறான். அப்போ இடப்பெயரும் வந்திருக்கு. இது ஆப்ஷனில் இல்லை, பரவாயில்ல. அவள் அம்மா மதிய உணவுக்கு சென்று வற்றல் குழம்பு, அப்போ தொழிற்பெயரும் வந்துருச்சு. மகிழினிங்கிறது ஒரு பேர் தானே, அப்போ பொருட்பெயரும் வந்துருச்சு. அப்போ வராதது ஒன்று அப்படின்னா பண்பு பெயர். அப்போ இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதான். ஓகேங்களா. சரி, இந்த இரு வினைகளின் வேறுபாடு அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம புத்தகத்தில் இருக்கிறதும் புக் பேக்கில் இருக்கிறதும் அதை சார்ந்து ப்ரீவியஸ் கொஸ்டினும் நாம் பார்த்துட்டோம். சில எக்ஸ்ட்ரா தகவலும் நாம் பார்த்துட்டோம். இது பிடிஎஃபாக கிடைக்கும்போது நீங்கள் இன்னமும் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. வேறு என்ன? அவ்வளோதான். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இதுடன் கிருஷோபா அகாடமி நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.